எஸ்தரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். எஸ்தருடைய புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10-11 ஆகிய இரு வசனங்களை வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது ராஜா தன் கையில் இருக்கிற தன் மோதிரத்தை கழற்றி அதை ஆகியனாகிய அம்மோத்தாத்தின் குமாரனும் யூதரின் சத்துருவுமாகிய ஆமானிடத்தில் கொடுத்து ஆமானை நோக்கி, அந்த வெள்ளியை நீ வைத்துக்கொள், அந்த ஜனத்துக்கு உன் இஷ்டப்படி செய்யலாம் என்றான். தலையில வணங்கி ஜெபிப்போம். கிருபை உள்ள நல்ல பிதாவே, இந்த வசனத்தின் மூலம் இன்றைக்கு நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல பாடத்தை எங்களுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தி கொடுப்பீராக, எங்களோடு பேசுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. இப்பொழுது வாசிக்க கேட்ட இந்த பகுதி நம் எல்லாருமே மிக தெளிவாய் புரிந்த ஒரு பகுதி என்பது நமக்கு தெரியும். இந்த சம்பவத்தில் ஆமான் என்று சொல்லப்படுகிற ஒரு மனிதன் தன்னுடைய அதிகார பலத்தினால, தன்னுடைய ஆணவத்தினால மொர்தெகாய் என்று சொல்லப்பட்ட ஒரு யூதனின் நிமித்தமாக, ஒரே ஒரு யூதன், மொர்தெகாய் என்று சொல்லப்பட்ட ஒரு யூதனின் நிமித்தமாக அவனுடைய இனத்தையே அழிக்க வேண்டும் என்று அதிகாரத்தையும் ஞானத்தையும் தன்னுடைய அறிவையும் தன்னுடைய தந்திரமான சூழ்ச்சிகளையும் கையில் எடுத்தவனாக ஒரு நாள் செயல்படுகிறான். அதற்கு ராஜாவும் ஒப்புதல் கொடுக்கிறார். அதை தான் இப்போ பார்த்தோம். அந்த அதிகாரத்தை, மோதிரத்தை கையில் கொடுத்து, இதை நீயே என்ன செய்ய, வைத்துக்கோ, உன் இஷ்டப்படி என்ன செய்ய என்று சொல்லி ராஜாவும் அதற்கு அதிகாரம் கொடுத்ததாக இந்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம். பொதுவாக ஒரு சட்டத்தை தேசத்தில் இயற்ற வேண்டுமானால் தேசத்தை ஆளுகிற ஆளுநர்கள், தலைவர்கள் தேசத்தில் ஒரு சட்டத்தை இயற்ற வேண்டும் என்று சொன்னால் ஆராய்ந்து அறிந்து பார்ப்பார்கள். இந்த சட்டத்திலே, இந்த சட்டமானது தேசத்தில் கொண்டு வரப்படுமானால் இதனால் யாரெல்லாம் பயன்பெறுவார், இதன் மூலம் யாரெல்லாம் பாதிக்கப்படுவார். இப்படி ஒரு சட்டத்தை தேசத்தில் கொண்டு வரும்போது இது எந்தெந்த மக்களுக்கு இது நன்மையாக இருக்கும், யாருக்கெல்லாம் இது தீமையாக இருக்கும், இதனால எத்தனை பேர் சந்தோஷப்படுவார்கள், இந்த சட்டத்தின் மூலம் எத்தனை பேர் துக்கப்படுவார்கள் என்றெல்லாம் ஒரு சட்டம் இயற்றப்படுவதற்கு முன்பாக ஒரு ஆலோசனை ஒன்று இருக்கும், ஆலோசனை குழுக்கள் இருக்கும், ஆலோசனைகள் இருக்கும். ஆனால் இந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா இந்த ராஜா இதை குறித்த ஒரு விவரமான அறிக்கையோ அல்லது விவரமான ஒரு காரியத்தை விளக்கம் கேட்கவே இல்லை. எடுத்த உடனேயே ஒரு கட்டளையை கொடுத்துட்றா. இந்த மோதிரம் இருக்கு, அதிகாரம் கையில் கொடுத்துட்டு நீ என்ன நினைக்கிறியோ அதன்படியே என்ன செய்ய என்று சொல்லி. அருமையான கர்த்தருடையவர்களே, இப்படிப்பட்ட ராஜா இருந்ததுனால அன்றைக்கு இருந்த தேச மக்கள் இந்த ஆமானுடைய சதி திட்டங்களிலே, அவனுடைய அதிகாரத்தில் இந்த யூத ஜனங்கள் மீண்டு வர முடியாதபடி அவர்கள் வசமாய் மாட்டிக்கொண்டார்கள். நான் சொல்லுவேன், இந்த கடினமான சூழ்நிலையில, இந்த இக்கட்டான சூழ்நிலையில, யூத ஜனங்கள் நெருக்கமான சூழ்நிலையில, இது தேசத்தின் மக்களுக்கு மாத்திரமல்ல, யூத ஜனத்திய மக்களுக்கு மாத்திரமல்ல, அரண்மனைக்குள்ள இருக்கிற எஸ்தருக்கும் இப்ப என்ன அதனால பெரிய பிரச்சனை. எஸ்தரும் ஒரு யூத இனத்தை சேர்ந்தவளாக இருந்தபடினால இது தேசத்தின் மக்களோடு நின்று போகிற ஒரு காரியம் அல்ல.
இது தேசத்தின் அரண்மனைக்குள்ள இருக்கிற ராஜாவுடைய மனைவியா வஸ்தியா இருக்கிற அவளுக்கும் இப்பொழுது பிரச்சனையானது ஒரு கேள்விக்குறியாக இப்பொழுது மாற்றப்படுகிறது. இந்த காலம் யூதர்களுக்கு ஒரு பெரும் சவாலாய் மாற்றப்படுகிறது. இந்த காலமானது எஸ்தருக்கு ஒரு பெரிய சவாலாய் மாற்றப்படுகிறது. அருமையான கர்த்தருடையவர்களே, ஏன்னா கர்வம் பிடித்த இந்த ஆமானுடைய செயல் இப்படிப்பட்ட ஒரு நிலைய தேசத்தில் முழுமையும் பரம்பி விட்டது. ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ராஜாவை தன்வசப்படுத்தி ராஜாவை தன் கையின் கீழே கொண்டு வந்து காரியத்தை ஆமான் சாதித்து இது தேசத்திலேயே ஒரு பெரிய நெருக்கத்தையும் வேதனையும் சோகத்தையும் உண்டாக்கி விட்டது. இன்றைக்கு போல திடீர்னு ஒரு சட்டம் இயற்றப்படும் போது அந்த சட்டத்தினால பாதிக்கப்படுகிற மக்கள் என்ன செய்வாங்கன்னா, எல்லா மாவட்டங்களிலும் கலெக்டர் ஆபீஸுக்கு முன்னாடி போய் என்ன செய்வாங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க. இல்லையா? நம்ம பார்க்குற ஒன்று தான். சொல்லுங்க பார்க்கலாம். மாவட்ட கலெக்டர் முன்பாக, ஆபீஸ் முன்பாக ஆர்ப்பாட்டம் அப்படின்னு சொல்லி ஆர்ப்பாட்டம். இன்றைக்கு ஒரு ஆர்ப்பாட்டம், அந்த சட்டத்திற்கு எதிர்ப்பை தெரிவிப்பதற்கு ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்துவாங்க. இல்லைன்னா ஒரு விதமான போராட்டத்தை என்ன செய்வாங்க, நடத்தி அந்த எதிர்ப்பை அவர்கள் வெளிப்படுத்துவாங்க, போராட்டத்தை நடத்துவாங்க. அதில் அந்த போராட்டம் உண்ணாவிரத போராட்டம்னு சொல்லுவாங்க. என்ன போராட்டம்? உண்ணாம நாங்கள் என்ன செய்ய போகிறோம், சாகும் வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உண்மை என்னன்னா, 6 மணிக்கு வந்து உட்காரணுன்னா 4-5 மணிக்கே 4-5 முட்டை சாப்பிட்டு எல்லாம் முடிச்சுட்டு தான் வந்து உட்காருவாங்க. ஆனால் உண்ணாவிரத போராட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. சாகும் வரைக்கும் அப்படின்னுவாங்க. ஆனால் எஞ்சி போயிட்டு என்ன குடிப்பாங்க, ஜூஸ் எல்லாம் தெரியாமல் குடிச்சிட்டு வந்து உட்காருவாங்க. அது வேற கதை. இப்படி ஒரு போராட்டம். அடுத்து பார்த்தீங்கன்னா மனித சங்கிலி போராட்டம். என்ன சங்கிலி? மனித சங்கிலி போராட்டம் அப்படின்னு நடத்துவாங்க. அது மாத்திரமா, அது போன்ற சட்டங்கள் தேசத்தில் அமலாக்கப்படுகிறது வந்ததுன்னு தெரிஞ்சா உடனே தெருமுனை கூட்டங்கள் என்று போடுவாங்க. சொல்லுங்க, என்ன முனை கூட்டம்? தெருமுனை கூட்டம். அங்கங்கே கூட்டங்களை போட்டு என்ன செய்வாங்கன்னா, ஜனங்களுக்கு காரியங்களை வெளிப்படுத்துவாங்க, சொல்லுவாங்க. தெருமுனை கூட்டங்களை போட்டு நடத்துவாங்க. இதெல்லாம் எதற்குன்னா, தான் பாதிக்கப்பட்டதை அவர்கள் வெளிப்படுத்துவதற்கான அடையாளமாக இந்த எதிர்ப்பை அவர்கள் என்ன செய்கிறார்கள்னா பதிவு செய்கிறார். மேல் மட்டம் வரைக்கும் இந்த எதிர்ப்பு என்ன செய்யணும், போகணும் என்பதற்காக இத்தனை விதமான நிலைகளிலே அவர்கள் போராடி தங்களுடைய போராட்டத்தின் கருத்துக்களை அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். அருமையான கர்த்தருடையவர்களே, இப்படிப்பட்ட இந்த மிக கடினமான சூழ்நிலைகளைத்தான் இந்த 127 தேசத்தை ஆளுகிற இந்த அரசனுக்கு யார் புரிய வைக்க முடியும்? இது போல போராட்டம் அன்னைக்கு என்ன செய்ய முடியாது, சொல்லுங்க, நடத்த முடியாது, கூட்டம் கூட முடியாது. யோசித்து பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு சட்டத்தை கொண்டு வந்த இந்த பேர அரசனுக்கு இதை எப்படி வெளிப்படுத்துவது, யார் வந்து வெளிப்படுத்துவது, அவனுக்கு வந்து யார் வந்து புரிய வைப்பது? ஒருவராலும் செய்ய முடியவே முடியாது. கன்னத்தில் இருக்கிற கை இதெல்லாம் எடுத்துருங்க. நான் அங்கே பார்க்கறது போல தான் இருக்கும், ஆனால் நான் இங்கேயும் பார்த்துன்னு தான் இருப்பேன். அதனால் கன்னத்தினால நேராக நிமிர்ந்து உட்காருங்க பார்க்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சூழ்நிலையில தான் இந்த சங்கதியை ராஜாவுக்கு புரிய வைத்தே ஆக வேண்டும் என்கிற ஒரு கட்டாயம் இப்பொழுது யாருக்கு வந்துருச்சு? எஸ்தருக்கு வந்துருச்சு. அருமையான கர்த்தருடையவர்களே, இந்த சம்பவத்தை மையமாக வைத்து இன்றைக்கு ஒரு ஆவிக்குரிய பாடத்தை நாம் நம்முடைய பிரயோஜனத்திற்காக இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதான் சம்பவத்தினுடைய காரியம். இதை மையமாக வைத்து, இந்த சம்பவத்தை மையமாக வைத்து, இந்த பேரரசன், புத்தி கெட்ட இந்த பேரரசன் ஆமான் வந்து சொன்ன உடனே முன்ன பின்ன என்ன நடக்கும், இதனால 120 தேசத்தினுடைய ஜனங்களுடைய நிலை என்னவாகும், எதையுமே புரிந்து கொள்ளாதபடி
ஒரு மரமண்டை போல, மக்கு மண்டை போல, அப்புறம் சொல்லுங்க பார்க்கலாம், புரியாத ஒருவனாக உடனே மோதிரத்தையே கையில் கொடுத்துட்டேன், போ நீயே வச்சுக்கோ. அந்த வார்த்தை அப்படிதான் வருது. வாசிங்களா ஒரு வாட்டி, சீக்கிரம் வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. ஆமானை நோக்கி அந்த வெள்ளியை நீ வைத்துக்கொள், வெள்ளியை வச்சுக்கோ, அந்த ஜனத்துக்கு உன் இஷ்டப்படி செய்யலாம் என்றார். உன் இஷ்டப்படியே நீ என்ன செய்யலாம், செய்யலாம் என்று இப்பொழுது சொல்லிட்டான். இப்ப ஆமானுக்கு எப்படி இருக்கும் யோசித்து பாங்க. அவன் மூச்சு, அவனுடைய நினைவு, அவனுடைய எண்ணம் எல்லாமே என்னன்னா 127 தேசத்தில் இருக்கிற யூதர்களை அழிக்கணும், 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 அவங்களை கொன்று குவிக்கணும், ஒன்றுமில்லாமல் ஆக்கணும், பூமியில் இல்லாமல் ஆக்கணும். இதுதான் அவனுடைய முழு நோக்கம், முழு திட்டமாக இருந்தது. அருமையான கர்த்தருடையவர்களே, இந்த காலங்களில் தான் இந்த சம்பவத்திலிருந்து ஒரு பாடத்தை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். எடுத்து வாசிக்கலாம். எஸ்தரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 4, 5, 6 வசனத்தை எடுத்து வாசிங்க. இந்த பேர் அரசனுக்கு எப்படி இந்த சூழ்நிலையை புரிய வைப்பது என்கிற ஒரு கட்டாயத்தில் இந்த எஸ்தர் இருந்தா, அவள் செய்த காரியங்கள் நமக்கு ஒரு ஆவிக்குரிய பாடமாக இருக்கிறது. வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது எஸ்தர் ராஜாவுக்கு சித்தமானார், ராஜாவுக்கு சித்தமா இருந்தால் நான் தமக்கு செய்வித்த விருந்துக்கு, நான் உமக்கு செய்கிற அந்த விருந்திற்கு ராஜாவும் ஆமானும் இன்றைக்கு வர வேண்டும், ராஜாவும் ஆமானும் இன்றைக்கு நான் செய்கிற விருந்திற்கு என்ன செய்யணும், வர வேண்டும் என்றால். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன செய்கிறான்னா, எப்படி அந்த காயை நவுத்துகிறார், எப்படி அந்த சூழ்நிலையில கையாளுகிறார். இடுக்கமான ஒரு சூழ்நிலைய, மிக 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 வலிமையான ஒரு சூழ்நிலைய, கொஞ்சம் கூட நம்ம யோசித்து பார்க்க முடியாத அளவிற்கு முற்றி போனதா இருக்கிற ஒரு சூழ்நிலைய எப்படி அவள் கையாளுகிறாள் என்று சொல்லி இப்ப நம்ம பார்க்கிறோம். என்ன செய்கிறா என்று சொன்னா, ராஜாவும் ஆமானும் நான் செய்திருக்கிற விருந்திற்கு என்ன செய்யணும், வர வேண்டும். இந்த சம்பவத்தில் எஸ்தர் எப்படி பொருத்தி காட்டுகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். தன்னுடைய ஞானத்தினால எப்படி காரியத்தை அவள் செய்ய ஆரம்பிக்கிறாள் என்பதை நாம் பார்க்கிறோம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நான் சொல்லுவேன், நாம் செய்கிற காரியங்கள் எவ்வளவு கடினமான பிரச்சனைகளாக நம்முடைய கண்கள் இருந்தாலும், ஞானமாய் செய்கிற அந்த செயல் எதையும் ஜெயிக்க மேற்கொள்ள முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்பொழுது ராஜாவும் ஆமானும் இப்பொழுது எஸ்தருடைய விருந்திற்கு என்ன செய்கிறாங்க, வருகிறாங்க. ஒருவேளை இந்த எஸ்தர் முதல்ல என்ன செய்தான்னா, இந்த சூழ்நிலையை பார்த்த உடனே நேரா ராஜா அழைத்தாதான் ராஜாவுடைய கொழு மண்டபத்திற்குள்ள போகணும். ராஜா அழைக்காமல் யாரும் ஒருவர் கூட என்ன செய்யக்கூடாது, உள்ள போகவே கூடாது. அது அந்த தேசத்தினுடைய சட்டம். அப்படி ஒரு வேலை யாராகிலும் மீறி போவார்களானா, ராஜா தன்னுடைய கையில் இருக்கிற செங்கோலை என்ன செய்யணும், நீட்டிட்டானா அவன் உயிரும் பிழைத்திடுவான். அவனுடைய காரியம் என்ன என்று அவன் பேசிட்டு போகலாம். ஒருவேளை ராஜா அழைக்காம ஒருவன் உள்ள வந்து ராஜாவும் செங்கோலை நீட்டவில்லை என்றால், அவன் எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் என்ன ஆவானா, சாகணும், கொலை செய்யப்படுவான். இதுதான் தேசத்தினுடைய சட்டம். இப்படிப்பட்ட நேரத்தில் தான் இந்த தேசத்தினுடைய அவல நிலையை கண்டு, யூதர்களுடைய பரிதாபமான சூழ்நிலையை கண்டவள் ராஜாவுடைய சமூகத்தில் அழைக்கிறதற்கு முன்பாகவே தானாகவே உபவாசித்து ஜெபித்து அவள் ராஜா சமூகத்தில் போகிறாள். ராஜா எஸ்தரை பார்த்து தன்னுடைய செங்கோலை நீட்டுகிறார். நீட்டின உடனே இந்த எஸ்தர் ராஜாவுடைய சமூகத்தில் கிட்ட போய் நிற்கிறார். நாம இருந்தா என்ன செய்திருப்போம்? நம்ம ஜெபத்தை ஆண்டவர் சொல்லுங்க கேட்டுட்டார். நம்ம ஜெபத்தை கேட்டனால தான் ராஜா என்ன நீட்டிட்டாரு, செங்கோலை நீட்டிட்டாரு. இப்போ உள்ளேயும் வந்துட்டேன் அப்படின்னு நினச்சிட்டு உடனே கட 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 கடந்து சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம சிந்தையில் இருக்கிறத, எண்ணத்தில் இருக்கிறத, இது போல் ஆமான் செய்துட்டான், இது போல் செஞ்சுட்டான், இது போல் நடக்குது, அப்படி இப்படின்னு கட கட கடன்னு எல்லாத்தையும் என்ன செய்வோம் சொல்லுங்க செய்து சொல்லிட்டோம். ஏன்னா நம்ம அவசர கொடுக்கை
சொல்லுங்க பார்க்கலாம். நம்மலாம் யாரு? சிலருக்கு ஒரு வார்த்தை உள்ள போச்சுன்னா அது இன்னொரு இடத்திற்கு அதை மாத்துற வரைக்கும் அவங்களால சும்மா இருக்க முடியாது. புழு நெளிற மாதிரி என்ன செய்யும்? நெளிஞ்சிட்டே இருப்பாங்க. ஒரு வார்த்தை ரொம்ப நேரம் உள்ளத்தில் வச்சுட்டா வயிறு மட்டும் வீங்கிட்டே போகிறது போல் அவங்களுக்கு இருக்கும். அது அப்படியே யார்ட்டையாவது என்ன செய்யணும்? சொல்லணும். அப்படிதாங்க எனக்கு இருக்கு அப்படின்றவங்க ஒரு சத்த முறையிலே சொல்வோமா? சில பேர் எவ்வளோ உஷாராக இருக்கிறாங்கன்னா கையை உயர்த்துறாங்க, நான் சத்தம் போட மாட்டேங்கிறாங்க. கையை என்ன செய்கிறாங்க? உயர்த்திடுறாங்க, ஆனால் என்ன வரல? சத்தம் வரல. இது இப்படியும் ஒரு கூட்டம் இருக்கு. சரி, ரைட். நாம் இருந்தால் அப்படி தான் சொல்லுவோம். கட கட கடன்னு எல்லாத்தையும் என்ன செய்வோம்? இதுதான் சமயம், இதுதான் நேரம். ராஜாவன் செங்கோலை நீட்டிட்டாரு, நான் செத்துருவேன், நீட்டாம போவார நினைச்சேன், நீட்டிட்டாரு. அப்போ ஆண்டவர் ஜெபத்தை உடனே எல்லாத்தையும் சொல்லுவோம். ஆனால் அந்த எஸ்தர் ஞானமாய் செய்த காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல அவன் கேட்குறான், எஸ்தர் ராஜாத்தியே, உனக்கு என்ன வேணும்? உன்னுடைய மன்றாட்டு என்ன? என் ராஜ்யத்தில் பாதி கேட்டாலும் உனக்கு என்ன செய்கிறேன்? கொடுத்துட்றேன் அப்படின்றான். பாதிலாம் வேணாம், இதை மட்டும் நீ செஞ்சா போதும் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அவள் அதை செய்யவே இல்லை. என்ன சொல்கிறான்னா, நாம் பண்ணின விருந்துக்கு ராஜாவும் ஆமானும் என்ன செய்யணும்? வரணும். அந்த இடத்துல பாருங்க, தன் மனதில் பல காரியங்கள் இருந்தாலும், பேச வேண்டிய பல நிலைகள் அவளுடைய கட்டாயத்தில் இருந்தாலும், எவ்வளவு ஞானமா அந்த இடத்துல அவைகளை மறைத்து அடக்கி கொள்ளுகிறார். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஒருவேளை ராஜா கோலை நீட்டி எஸ்தரை அழைத்த உடனே, எஸ்தர் போன உடனே கடகடன் அந்த ராஜ சமூகத்தில் அங்கங்க மந்திரிங்க எல்லாம் உட்கார்ந்துருப்பாங்க. போன இடத்துல கடகடன் எல்லாத்தையும் சொல்லியிருப்பான்னா என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவள் சொன்ன எல்லா காரியங்களுக்கும் தன்னுடைய எதிரி ஆனவன் அவள் ஆயத்தப்படுவதற்கு, அவன் பேசுவதற்கு இப்பொழுது இவளே சில அவகாசத்தை என்ன செய்துட்டா? கொடுத்துட்டா. ஒரு கம்ப்ளைண்ட் ஆமான் மேல அங்க அந்த சபையில போய் வைக்கிறா அப்படின்னா, உடனே அவன் வந்து அது இதற்காக அல்ல அதற்காக அல்லன்னு மாற்றி பேசுறதுக்கும் காரியத்தை மாற்றுவதற்கும் அவனுக்கு பேசி அவன் காரியத்தை சாதிப்பதற்கு என்ன ஆயிருக்குன்னா, சொல்லுங்க பார்க்கலாம், ஒரு தருணம் சத்துருவுக்கு வழங்கப்பட்டு இருக்கும். எனவே அந்த இடத்துல அவள் தன்னுடைய காரியம் மாத்திரம் சொல்லிட்டு விருந்துக்கு மட்டும் வரணும் அப்படின்னு சொல்றான். ஒருவேளை இன்னொரு விதத்தில் நீங்க யோசித்தீங்கன்னா, இப்போ இந்த சட்டம் இயற்றப்பட்டு இருக்கிற இந்த நாட்களில் இவள் போய் இந்த காரியத்தை அரசருக்கு முன்பாக, மந்திரிகள் பிரபுக்களுக்கு முன்பாக, தேசாதிபதிகள் எல்லாம் உட்கார்ந்திருக்கிறதுக்கு முன்பாக இவள் போய் ராஜாவிடத்தில் இந்த சம்பவத்தை சொல்லி இருப்பாள் என்று சொன்னா என்ன நடந்திருக்கும் என்று சொன்னா, இந்த 127 தேசத்தை ஆளுகிற பவர் ராஜாவுக்கு மாத்திரமல்ல, அதே பவர் அடுத்த இடத்துல யார் இருக்கிறார்? ஆமானுக்கு யார் கொடுத்தது? ராஜா ஏற்படுத்தி இருக்கிறார். அப்ப ஆமானை பற்றி குறை சொல்வது போல இருக்குமானால், இந்த இடத்துல ராஜா நான் ஏற்படுத்தின, என்னால் ஏற்படுத்தப்பட்டவன எனக்கு முன்பாக குறை சொல்லி குற்றம் கண்டுபிடிக்கிறியா என்பது போல என்ன செய்யும்? அந்த சூழ்நிலை தவறாய் புரிந்து கொள்வதற்காக மாற்றப்படும். அருமையான கர்த்தருடையவர்களே, ஆனா இந்த இடத்துல ஆமானையோ ராஜாவையோ அவள் எதையும் சொல்லாம ரொம்ப அழகாய் சொல்லுகிறார், நான் ஒரு விருந்து ஆயத்தப்படுத்துகிறேன், ராஜாவும் ஆமானும் வரணும். இந்த காரியம் அவளுடைய ஞானமான ஒரு செயலை வெளிப்படுத்துகிறது. இப்ப பாருங்க, இப்பொழுது ராஜாவும் ஆமானும் என்ன செய்தாங்க? உள்ள வந்துட்டாங்க. ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். உள்ள வந்துட்டாங்க. உள்ள வந்த உடனே இப்பொழுது என்ன நடக்கிறது என்று சொன்னால், விருந்துக்கு வந்த இடத்துல பேசுவதற்கு இப்பொழுது இன்னும் கூடுதலான வாய்ப்பு யாருக்கு இருக்கு? எஸ்தருக்கு இருக்கு. இருக்கா இல்லையா? முன்ன போனது அவன் உட்கார்ந்திருந்த கொழு மண்டபத்தில் போனான். ஆனா இப்ப எங்க இருக்கிறான் அப்படின்னா, சொல்லுங்க பார்க்கலாம், வீட்டுக்கு விருந்துக்கு வந்திருக்கிற ராஜா ஆமான் வந்திருக்கிறான். இப்போ அந்த சூழ்நிலையை விட இந்த சூழ்நிலை இன்னும் அதிகமான ஒரு வாய்ப்பு கொடுப்பதாக காணப்படுகிறது. ஆனா
இந்த இடத்துல இவ்வளோ பேசும்படியான வாய்ப்பு இருந்தும் கூட இந்த இடத்துல கூட எஸ்தர் ஒரு வார்த்தை அதை குறித்து பேசவே இல்லை. கரங்களை போயிட்டு சத்தம் முறையில சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நீங்க வேதத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா பிரசங்கி 3ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது மிக அழகாக சொல்லப்பட்டு இருக்கு. இதெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் காண வேண்டிய ஒன்று. வாசிங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. பிறக்க ஒரு காலம் உண்டு. பிறப்பதற்கான ஒரு காலம் உண்டு. இறக்க ஒரு காலம் உண்டு. நட ஒரு காலம் உண்டு. நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு. கொல்ல ஒரு காலம் உண்டு. குணமாக்க ஒரு காலம் உண்டு. இடிக்க ஒரு காலம் உண்டு. கட்ட ஒரு காலம் உண்டு. அழ ஒரு காலம் உண்டு. நகைக்க ஒரு காலம் உண்டு. புலம்ப ஒரு காலம் உண்டு. நடனம் பண்ண ஒரு காலம் உண்டு. கற்களை எரிந்துவிட ஒரு காலம் உண்டு. கற்களை சேர்க்க ஒரு காலம் உண்டு. தழுவ ஒரு காலம் உண்டு. தழுவாமல் இருக்க ஒரு காலம் உண்டு. தேட ஒரு காலம் உண்டு. இழக்க ஒரு காலம் உண்டு. காப்பாற்ற ஒரு காலம் உண்டு. எரிந்து விட ஒரு காலம் உண்டு. கிழிக்க ஒரு காலம் உண்டு. தைக்க ஒரு காலம் உண்டு. மௌனமா இருக்க ஒரு காலம் உண்டு. பேச ஒரு காலம் உண்டு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். வானத்தின் கீழே எல்லாவற்றுக்கும் ஒவ்வொரு காலங்கள் வைக்கப்பட்டு இருக்கிறதா. இந்த காலங்களை அறியாமல், காலங்களுடைய செய்திகளை அறியாமல் நாம் முந்தி பிந்தி செய்கிற எல்லா காரியங்களும் ஒரு மிகப்பெரிய வேதனையும் கண்ணீரையும் சோகத்தையும் அழிவையும் உண்டாக்குகிறது. எனவே தான் அரண்மனையில் போனா உடனே செங்கோல் நீட்டப்படுகிறது. ராஜா பக்கத்தில் போயிட்டா உடனே தேசத்தினுடைய நிலையை சொல்வதற்கு ஒரு வாய்ப்பு அங்க பேசவே இல்லை. ராஜா கேட்கிறான், உனக்கு என்ன வேணும்? ஏன்? அவன் சொல்றா, நான் பண்ண விருந்துக்கு வரணும். அரண்மனையை விட்டு இப்ப பண்ணி வைத்திருக்கிற விருந்து இடத்திற்கு வந்தாச்சு. இப்பொழுது பார்த்தீங்கன்னா அதை விட இன்னும் நெருக்கமாக சொல்வதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா என்ன செய்யல? சொல்லவே இல்லை. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. பேச ஒரு காலம் உண்டு, பேசாமல் இருக்க ஒரு காலம் உண்டு. எஸ்தர் காலத்தையும் நேரத்தையும் சமயத்தையும் வேலையும் பார்த்து பேசுவதனுடைய முக்கியத்தை அவள் என்ன செய்தா? அறிந்து தன்னுடைய வாழ்வில அறிந்து வைத்திருந்தாள். அருமையான கர்த்தருடையவர்களே, இப்பொழுது இந்த சம்பவத்தில் இப்பொழுது ராஜாவும் ஆமானும் வந்திருக்கிறார்கள். இந்த இடத்துல அவருடைய ஞானம் எப்படி பிரதிபலிக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு பக்கத்தில் ராஜா, மறுபக்கத்தில் ஆமான். இப்பொழுதாவது சொல்லுவான் பார்த்தா சொல்லல. அருமையான கர்த்தருடையவர்களே, நல்லா சாப்பிட்டாங்க, சாப்பிட்டு முடிச்சாங்க. தன்னுடைய கணவனுக்கு எதெல்லாம் பிடித்தமானது என்பதை அவள் அறிந்ததை எல்லாம் செய்தா. 5ஆம் அதிகாரம் 7-8 சீக்கிரம் வாசிங்க. 5-7-8. அதற்கு எஸ்தர் பிரதியுத்தரமாக, ராஜாவின் கண்களில் எனக்கு கிருபை கிடைத்து என் வேண்டுதலை கட்டளையிடவோ என் விண்ணப்பத்தின்படி செய்யவோ ராஜாவுக்கு சித்தமாய் இருந்தால் ராஜாவோ ஆமானோ நான் இன்னும் தங்களுக்கு செய்ய போகிற விருந்துக்கு வர வேண்டும் என்பதே என் வேண்டுதலும் என் விண்ணப்பமுமாய் இருக்கிறது. இப்ப பாருங்க, விருந்துக்கு விருந்துக்கு வந்துட்டான். அங்கேயும் வந்து கேட்கிறான், ராஜாத்தியே உன்னுடைய வேண்டுதல் என்ன? என் ராஜ்யத்துல பாதி கேட்டாலும் கொடுப்பேன். மீண்டும் இவன் என்ன செய்யறா? அங்கேயும் என்ன செய்யல, ஒன்னையும் பேசல. அந்த விருந்து ரொம்ப ஜோரா நடக்குது. நான் யோசித்து பார்த்தேன், கோழி கறி செய்து வச்சிருப்பா. அப்புறம் நீங்க சொல்லுங்க, நீங்க ஒண்ணு நான் ஒண்ணு. சொல்றத சத்தமா சொன்னா நான் மைக்கில் சொல்லுவேன். கோழி கறி, கோழி சாப்ஸ், கோழி குருமா, அப்புறம் பெப்பரா, சிக்கன் பெப்பர், சிக்கன் 65, 95. அப்புறம் சொல்லுங்க பார்க்கலாம். என்னவோ எறா, மீன், பறக்கிற
ஊர்ந்து போகிற எல்லா விதவிதமாக. ஒரு நேத்தோ நான் பார்த்தேன், ஒரு பொண்ணு மாப்பிள்ளைக்கு மாமியார் சமைச்சு வச்சிருக்கிற 100 விதமான பலகாரம். அப்படியே அவனை சுற்றில என்னதான் இருக்குது, 100 விதமான விருந்துக்கு அழைச்சி 100 விதமான பலகாரம்னு அப்படியே போட்டாவோட. எங்க ஒரு மருமகனுக்கு 100 விதமான பலகாரம் ஒருத்தங்க செஞ்சால் 127 தேசத்திற்கு செய்த விருந்து எப்படி இருந்திருக்கும்? அவ்வளோ விருந்து, அவ்வளோ சுவையாய் சமைத்து பார்த்து பார்த்து, இதில் காரம் இருக்கக்கூடாது, இது கருகி இருக்கக்கூடாது, இதில் வெங்காயம் அதிகமாக போட்டு இருக்கக்கூடாது, இதில் தக்காளியை குறைச்சிருக்கக்கூடாது என்று பார்த்து 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 எல்லா விருந்தும் செய்து இப்போ வச்சிருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இது போல எங்களை யாருமே அழைக்கலையே அப்படின்னு நினைக்கிறீங்களா? காலம் வரும். எல்லா காய்கறி வகைகள், கீரை வகைகள், எல்லா விதங்களிலும் இப்பொழுது விருந்து பரிமாற்றப்படுகிறது. இதோடு கூட முதல் தரமான திராட்சை ரசம், சொல்லுங்க, முதல் தரமான திராட்சை ரசமும் பரிமாறப்படுகிறது. விருந்தினாலே அந்த சந்தோஷத்திற்காய் வைக்கப்படுகிற ஒன்று. சங்கீதம் 104:15 சீக்கிரம் வாசிங்க. 104:15 வாசிங்க, சீக்கிரம் வாசிக்கணும். மனுஷனுடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும், மனுஷனுடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும் திராட்சை ரசத்தை அவனுக்கு முகக்கலையை உண்டு பண்ணும் எண்ணெயையும் மனுஷனுடைய இருதயத்தை ஆதரிக்கும், மனுஷனுடைய இருதயத்தை ஆதரிக்கிற ஆகாரத்தையும் விளைவிக்கிறார். சரி, எல்லாம் இந்த ஆகாரம், இந்த திராட்சை ரசம், இந்த விருந்து எல்லாம் என்னன்னா சந்தோஷத்திற்கு அடையாளமான ஒன்று. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ சிக்கன் 65 எடுத்து அப்படி கடிக்கிறார். கடிச்சிட்டு எஸ்தர் ராஜாத்திய அப்படியே கடக்கண்ணில் என்ன செய்யறாரு பார்க்கிறார். பார்த்துட்டு என்ன சொல்றாரு? ராஜாத்தியே, உன்னுடைய வேண்டுதல் என்ன? ராஜ்யத்தில் அப்படின்னு 2 கடிச்சிட்டு, அப்புறம் ராஜ்யத்தில் பாதி ஆனாலும் என்ன செய்யற? கொடுக்கிற அப்படின்றார். இந்த இடத்துல நீங்களா இருந்தா என்ன செஞ்சிருப்பீங்க? முதல் இடத்துல சொன்னீங்க, நான் அமைதியாக இருந்துட்டேன். 2வது இடம், எனவே இந்த நேரத்தில் எனக்கு ராஜ்யத்தில் பாதிலாம் வேணாம், நீங்கள் என்ன செய்யுங்க சொல்லுங்க, யூத மக்களை மாத்திரம் அழியாமல் என்ன செய்யுங்க, தப்பை பண்ணுங்க. அதுக்கு இந்த ஆமான் தான் சதிகாரன் அப்படின்னு என்ன செய்திருப்போம், நல்ல சந்தோஷத்தில். இன்னொரு விதமாக சொன்னால், ராஜாவுடைய இதயத்தில் இந்த ராணி என்ன செய்துட்டா, இடம் பிடிச்சிட்டா. விதவிதமா செஞ்சு இவ்வளோ நேசம் பாசம் அப்படின்னு இடம் பிடிச்சிட்டா. இப்போவும் அவன் என்ன அவ கேட்கிறா, அவ என்ன கேட்கிற இடத்துல அவ என்ன செய்யறா? அமைதியா இருந்தா. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான கர்த்தருடையவர்களே, நமக்கெல்லாம் குழப்பம் தலைக்கு மேலே சுற்றி ஆடும்போது நம்மளுடைய நிலைமை என்ன ஆயிடும் அப்படின்னா, நான் சொல்லுவேன், குழப்பத்தையே சிலர் பேசி 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 அதை கோபுரமாய் மாற்றிடுவாங்க. சொல்லுங்க பார்க்கலாம், நான் சொன்னது மாதிரியே சொல்லணும். சொல்லுங்க பார்க்கலாம். குழப்பத்தையே பேசி 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 அதை எப்படி ஆக்கிடுவாங்க? கோபுரமாக மாற்றிடுவாங்க. சில பேர் என்ன செய்வாங்கன்னா, இது போன்ற பிரச்சனை, இது போன்ற தடுமாறுகிற நேரம் அப்படியே கலங்கி 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 கரைந்து போயிடுவாங்க. சொல்லுங்க பார்க்கலாம், என்ன செய்வாங்க? நான் சொன்னது மாதிரியே சொல்லணும். சொல்லுங்க பார்க்கலாம். கலங்கி 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 அப்படியே கரைந்து போயிடுவாங்க. இது போன்ற பிரச்சனை அன்றைக்கு எஸ்தருக்கு வந்தது போல பிரச்சனை நமக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, பிரச்சனை வந்துருச்சுன்னு பார்த்த உடனே ஒரு திகைப்பு வரும் பார்த்தீங்களா? திகைப்பு வந்த உடனே அதையே நினைச்சு நினைச்சு புத்தி மாறி தெருவில் போய் ஓரமாக நிற்போம். சொல்லுங்க பார்க்கலாம், தெருவில் போய் ஓரமாக நிற்போம். அது மாத்திரமல்ல, சில அந்த சூழ்நிலை போராட்டம் பிரச்சனையை பார்த்த உடனே அவங்களுக்கு தெரிஞ்சது ஒன்று என்னன்னா, சத்தமாக அலறுவாங்க. அடுத்து என்ன செய்வாங்க? அழுவாங்க. சொல்லுங்க, அலறுவாங்க, அழுவாங்க. இதையே வாழ்க்கையில் செய்து செய்து கடைசியில் அழிந்தே போயிடுவாங்க. அழுது 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 என்ன செய்வாங்க? அழிந்து. ஏன்னா அந்த பிரச்சனை அவங்களால சமாளிக்க முடியல, உடனே அழிந்து போவாங்க. சிலர் என்ன செய்வாங்க என்று சொன்னா,
இடம் பொருள் ஏவல் என்று தெரியாதபடி எந்த நேரம் எதை பேசணும், எங்க எதை சொல்லணும், யாரிடத்துல என்ன பேசணும், யாரிடத்துல எதுவுமே தெரியாம வளவளன்னு எல்லாம் பேசி கடைசியில் இது போய் மம்பளை என்ன செய்யும், மாட்டிக்கொள்ளும். ஆனால் இங்க எஸ்தர் ஞானமாய் செய்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நான் சொல்லுவேன், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றை விட ஞானத்தினுடைய மதிப்பு இருக்கு பாருங்க, அது மிக மிக பெரியது. இன்றைக்கு இந்த ஞானத்தினுடைய மதிப்பு சிலருக்கு என்ன செய்யல, தெரியல. நீங்க எடுத்து வாசித்து பாருங்களேன், இந்த ஞானத்தை குறித்து எவ்வளவு ஞானம் பெரியது என்பதை வேதத்தில் நாம் பார்க்க முடியும். யோபின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து வாசித்து பாருங்க. யோபின் புஸ்தகம் 28:12 வாசித்து பாருங்க. ஆனாலும் ஞானம் கண்டெடுக்கப்படுவது எங்கே, ஞானம் கண்டெடுக்கப்படுவது எங்கே, புத்தி விளைகிற இடம் எது, புத்தி விளைகிற இடம் எது, அதன் விலை, அதனுடைய விலை மனுஷனுக்கு தெரியாது. மனுஷனுக்கே ஞானத்தினுடைய விலை தெரியுமாங்க? சொல்லுங்க, யாருக்காவது ஞானத்தினுடைய விலை தெரியுமா? யாருக்குமே தெரியும். உலகத்தில் இருக்கிற ஒரு மனுஷனுக்கும் ஞானத்தினுடைய விலை என்னன்னு தெரியவே தெரியாது. அதனுடைய விலை மதிக்க முடியாதது ஞானம். எனவே வாசிங்க, ஜீவனுள்ளோருடைய தேசத்திலே அகப்படுகிறதில்லை. ஜீவனுள்ளோருடைய தேசத்துல இந்த ஞானம் அகப்படவே படாது. ஆழமானது, ஆழமானது, எவ்வளவு பயங்கரமான ஆழமானது. அது என்னிடத்தில் இல்லை என்று, ஞானம் என்னிடத்தில் இல்லை என்று கைவிரிக்கிறது. எது சொல்லுங்க? ஆழம். பூமி கீழே எவ்வளவு ஆழம் இருக்கோ, எத்தனை ஆயிரம் கிலோமீட்டர் உள்ள போதோ அவ்வளவு பெரிய ஆழமும் சொல்லுது, ஞானம் என்னிடத்துல இல்ல அப்படின்னு ஆழம் சொல்லுது. சமுத்திரமானதும் கடலானது, இந்த பூமியில 4/3 பகுதி கடல் என்று பார்க்கிறோம். இவ்வளோ பெரிய கடல், வெட்டாந்தரை ஒரு பகுதி தான், 3 பகுதி கடலா இருக்கிற அந்த சமுத்திரம் என்ன சொல்லுகிறது? அது என்னிடத்தில் இல்லை என்று, ஞானம் என்னிடத்தில் இல்லை என்று அதுவும் கையை விரித்து விடுகிறது. அதற்கு ஈடாக தங்கத்தை கொடுக்கவும், பாருங்க, ஞானத்திற்கு ஈடாக இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா தங்கத்தை கொண்டு வந்து கொடுத்தாலும் அதற்கு கிரயமாக வெள்ளியை நிறுக்கவும் கூடாது. அதற்கு கிரயமாய் வெள்ளியை நிறுக்கவும் முடியவே முடியாது. தங்கமும், அதாவது பயங்கரமான சுத்தமான தங்கம், ஓப்ரீம் தங்கமும், அதைவிட விலையேற பெற்ற கோமேதகமும், இந்திர நீல கல்லும் அதற்கு ஈடு அல்ல. இதை கொடுத்து ஞானத்தை வாங்கலானா அதுவாலும் கொடுத்து வாங்க முடியாது. பொன்னும் பளிங்கும் அதற்கு ஒப்பல்ல. பொன்னும் பளிங்கும் இந்த ஞானத்திற்கு ஒப்பே ஆகாது. பசும்பொன் ஆபரணங்களுக்கு அதை மாற்றக்கூடாது. பசும்பொன் ஆபரணங்களை போல அதை மாற்றவே முடியாது. பவளத்தையும், பவளம் படிகரத்தையும் அதோடு ஒப்பிட்டு பேசலாம். இந்த உலகத்துல விலை மதிக்க முடியாத பெரிய பெரிய எல்லாம் அதோடு இந்த ஞானத்தை ஒப்பிட்டு பேச முடியாது, ஆகாது. முத்துக்களை பார்க்கிலும் ஞானத்தின் விலை, முத்துக்களை பார்க்கிலும் ஞானத்தினுடைய விலை உயர்ந்தது. எத்தியோப்பியாவின் புஷ்பராகம் அதற்கு நிகர் அல்ல. அந்த ஞானத்திற்கு எத்தியோப்பியாவுடைய புஷ்பராகமும் நிகர் அல்ல. பசும் பொன்னும் அதற்கு சரியல்ல, அதற்கு சரியில்லை. இப்படி இருக்க ஞானம் எங்கே இருந்து வரும்? ஞானம் எங்கே இருந்து வரும்? புத்தி தங்கும் இடம் எங்கே? புத்தி தங்குகிற இடம் எங்கே? பாருங்க, ஒரு ஞானத்திற்கு விளக்கம் பைபிள் எப்படி கொடுக்குதுன்னு பாருங்க. இந்த உலகத்தில் இருக்கிற விலை மதிக்க முடியாத அல்லது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா சொத்தையும் கொண்டு வந்து குமித்து வைத்துட்டு அது பக்கத்துல ஞானத்தை வைத்தா வேதம் சொல்லுது, இந்த ஞானத்திற்கு இவைகள் ஒன்று கூட நிகரே அல்ல. அப்ப எவ்வளவு பெரியது ஞானம்! அந்த ஞானம் வேற யாரும் அல்ல. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நானே புத்தி, நானே ஞானம் என்று சொல்லுகிறார். அருமையான கற்றுடையவர்களே, ஞானம் என்பது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த ஞானம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அது பைபிள்ல தான் இருக்கு. சொல்லுங்க, எங்க இருக்கு? ஆழம் சொல்லுது என்கிட்ட இல்லை, சமுத்திரம் சொல்லுது என்கிட்ட இல்லை. சரி, எதையாவது கொடுத்து வாங்கலான்னா அதை வாங்கிறதுக்குரிய
பெருமானம் ஒன்றுமே இல்லை. ஆனா எங்க இருக்க ஞானம்னா சொல்லுங்க பார்க்கலாம், வேதத்தில் இருக்கிறது, கர்த்தரிடத்தில் இருக்கிறது. கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு அதை கர்த்தரே கொடுக்கிறாரா. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடையவர்களே, இப்படிப்பட்ட இந்த ஞானம் மிக மிக பெரிய ஒன்று. எனவே தான் இந்த ஞானத்தினுடைய மதிப்பு இன்றைக்கு யாருக்குமே தெரியல. ஞானத்தினுடைய மதிப்பு யாருக்குமே தெரியல. அருமையான கர்த்தருடையவர்களே, எனவே தான் பிரசங்கில ஒரு சம்பவம் ரொம்ப மன வேதனையை, அதை வாசிக்கும் போதெல்லாம் என் மனதில் ஒரு வேதனை வரும். என்னன்னா, ஒரு பட்டணத்தை ஒரு பெரிய ராஜா பிடிக்க வந்தானா. ஒரு பட்டணத்தை பெரிய ராஜா பிடிக்க வந்தானா. 9ஆம் அதிகாரம் 14, 15, 16 எடுத்து வச்சுக்கோங்க. பெரிய ராஜா கொத்தளம் போட்டான். அந்த பட்டணமோ சின்ன பட்டணம், ஆனா அதுல இருக்கிற குடிகள் கொஞ்சம் மக்கள் தான். இன்றைக்கு இருக்கிற இஸ்ரேலை போல இந்த ஈரான் இஸ்ரேலுடைய இதை குறித்து அப்படியே கொஞ்சம் பார்த்து கொண்டு இருந்தேன். ஈரானுடைய மக்கள் தொகை 8,9,00,000. சொல்லுங்க, 8,9,00,000 ஈரானுடைய மக்கள் தொகை. இஸ்ரேலுடைய மக்கள் தொகை எவ்வளோன்னா வெறும் 93 லட்சம் தான். சொல்லுங்க, வெறும் 90, அதாவது 1 கோடி கூட இல்லைங்க. இஸ்ரேல் மக்கள் என்ன, இஸ்ரேலில் 1 கோடி மக்கள் கூட இல்லை, வெறும் 93. அப்போ எவ்வளோ சின்ன நாடு, எவ்வளோ சின்ன கூட்டம். கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். இது போல ஒரு சின்ன கூட்டத்திற்கு, இது போல ஒரு சின்ன குட்டி பட்டணத்திற்கு விரோதமாக பெரிய ராஜா என்ன செய்தானா, படைகளை கொண்டு வந்து சுத்தி நின்னானா. ஆனா அந்த பெரிய ராஜாவுக்கு நல்லா தெரியும், இது சின்ன பட்டணம், இது குட்டி பட்டணம், இதை நம்ம ரொம்ப எளிதா ஜெயிக்கலாம் அப்படின்னு அவன் நிற்கிறான். ஆனா இந்த குட்டி பட்டணத்துல, சின்ன பட்டணத்துல ஒரு ஞானம் உள்ள ஏழை இருந்தானா. சொல்லுங்க, யார் இருந்தது? அந்த சின்ன பட்டணத்துல ஞானமுள்ள ஒரு ஏழை மனுஷன் இருந்தானா. அந்த ஏழை மனுஷன் தன்னுடைய ராஜாவிடத்துல போயிட்டு இப்படி இருக்கிறதெல்லாம் சூழ்நிலையெல்லாம் பார்த்துட்டு தன்னுடைய ஞானத்தினால ஒரு காரியத்தை சொன்னா. அவன் சொன்னது போல செய்யும் போது அந்த ஞானத்தினால் அந்த தேசம் பாதுகாக்கப்பட்டது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா வேதனை என்ன தெரியுமா, அந்த ஏழை மனுஷனை சொல்லுங்க ஒருவரும் நினைக்கல. இப்ப வாசிங்க. ஒரு சிறு பட்டணம் இருந்தது, ஒரு சிறு பட்டணம் இருந்தது. அதில இருந்த குடிகள் கொஞ்சம், அதில இருந்த குடிகள் கொஞ்சம் தான். அதற்கு விரோதமாய் ஒரு பெரிய ராஜா வந்து, அதற்கு விரோதமாய் பெரிய ராஜா வந்து அதை வளைந்து கொண்டு அதற்கு எதிராக பெரிய கொத்தளங்களை கட்டினான். அதிலே ஞானமுள்ள ஒரு ஏழை மனிதன் இருந்தான். அவன் தன் ஞானத்தினாலே அந்த பட்டணத்தை விடுவித்தான். ஆனாலும் அந்த ஏழை மனிதனை, அந்த ஏழை மனுஷனை ஒருவரும் நினைக்கவில்லை. அந்த ஏழை மனுஷனை, அந்த ஞானத்தினால தேசத்தையே பாதுகாக்க உதவின மனுஷனை, ஞானம் பெற்ற மனுஷனை யாரும் என்ன செய்யல. அருமையானவர்கள், ஞானம் எவ்வளவு சீப்பாக, எவ்வளவு மலிவாக, எவ்வளவு சர்வ சாதாரணமாய் தூக்கி எறியப்படுகிறது என்பதை நாம் இந்த சம்பவத்தின் மூலம் நாம் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடையவர்களே, நான் சொல்லுவேன், எனவே தான் வேதம் சொல்லுகிறது, நீதிமொழி 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஞானமே முக்கியம், ஞானமே முக்கியம், ஞானத்தை சம்பாதி, ஞானத்தை சம்பாதி, எண்ணத்தை சம்பாதித்தாலும், என்னத்தை நீ சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதி. பாருங்க, ஞானமே முக்கியம், ஞானத்தை என்ன செய்ய சம்பாதி. அப்ப ஒரு தேவனுடைய பிள்ளை தேவனுடைய வீட்டில் எதை சம்பாதிக்கணும்னா சொல்லுங்க பார்க்கலாம், ஞானத்தை சம்பாதிக்கணுமா. ஞானம்தான் முக்கியம் என்று வேதம் சொல்லுகிறது. அது மாத்திரம் அல்ல, நீதிமொழி 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, முத்துக்களை, இந்த உலகத்தில் இருக்கிற வைடூரியங்கள், முத்துக்கள், தங்கம், வெள்ளி எல்லாவற்றை பார்க்கிலும் ஞானமே நல்லது. ஞானம் எப்படிப்பட்டதா? நல்லது. முதலாவது, எண்ணத்தை சம்பாதித்தாலும் ஞானத்தை சம்பாதி. இரண்டாவதாக, முத்துக்களை பார்க்கலாம் ஞானமே நல்லது. பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள். ஆனால் பிரசங்கி 9:18 எடுத்து வாசிக்க கேட்போம். யுத்த ஆயுதங்களை
பார்க்கிலும் யுத்தத்திற்காக செய்யப்பட்டு வைக்கப்பட்டு இருக்கிற விதவிதமான ஆயுதங்களை பார்க்கிலும் ஞானமே நலம். ஞானமே நல்லது என்று வேதம் சொல்லுகிறது. பிரசங்கி 10:10 வாசிங்க. 10:10. இது இரும்பு ஆயுதம் மழுங்கலாய் இருக்க அதை ஒருவன் தீட்டாமற் போனால் அதிக பலத்தை பிரயோகம் பண்ண வேண்டியதாகும். இரும்பு ஆயுதம் மழுங்கலாய் இருக்க, சில நேரத்தில் சில கத்திரிக்கோலை வச்சு ரிபன் வெட்டினா கூட என்ன செய்யாது? சொல்லுங்க பார்க்கலாம், வெட்டாது. என்ன காரணம் அப்படின்னா, ரிபன் மேலே தப்பு இல்லை, வெற்றவங்க மேலே தப்பு இல்லை. சொல்லுங்க பார்க்கலாம், அந்த சிசர் மேலே மழுங்கி போய் இருக்கு. சில நேரத்தில் கத்தியில் கூட தக்காளியை வேகமாக வெட்ட முடியாது, தெரியுமா? தக்காளி வெட்ட முடியாது. நீங்களாம் வெட்டியிருக்கீங்களா பாஸ்டர்? வெட்டி சமைச்சிருக்கிறேன், அதனால தான் சொல்கிறேன். யோசித்து பாருங்க, தக்காளி வெட்ட முடியாது. என்ன செய்யணும்? தரையில் 2 தீட்டு கழுவி அப்புறம் வெட்டுனா கொஞ்சம் ஷார்ப்பு. அப்ப பாருங்க, இருப்பு ஆயுதம் மழுங்கலாய் இருக்க, மழுங்கலாய் அது மழுங்கி போய் இருக்க அதை ஒருவன் தீட்டாமற் போனால், அதை ஒருவன் தீட்டாமல் போனால் அதிக பலத்தை பிரயோகம் பண்ண வேண்டிய அதிகமான பலத்தை என்ன செய்யணும்? அந்த யுத்த ஆயுதம் சரியா இருந்த ஷார்ப்பா இருந்ததுன்னா லேசா குத்தினாலும் என்ன ஆயிடும்? ஆளை காலி பண்ணிடலாம். அது மழுங்கி போய் இருக்குன்னா உன் பலத்தை தான் என்ன செய்யணும்? அதிகமாய் பயன்படுத்தணும். ஆகையால் ஒரு காரியத்தை செவ்வையாய் செய்வதற்கு சரியாய் செய்வதற்கு ஞானமே பிரதானம். பணம் அல்ல, பதவி அல்ல, படிப்பு அல்ல, செய்ய எது பிரதானம்? ஞானமே பிரதானம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்படி ஏராளமான காரியத்தை ஞானத்தை கொண்டு அடக்கி கொண்டே போகலாம். இதுவரைக்கும் நான் பேசினது செய்தி அல்ல, இப்போதான் செய்திக்குள்ள வருகிறேன். செய்திக்கு ஒரு தலைப்பை நான் கொடுக்க போகிறேன். சொல்லுங்க, செய்திக்கு ஒரு தலைப்பு. இதுவரைக்கும் நான் பேசினதெல்லாம் முன் உதாரணம், முன்னானவைகள். இப்போதான் செய்திக்குள்ள வருகிறோம். சபையில் இவர்கள் உண்டா? சொல்லுங்க, சபையில் இவர்கள் உண்டா அப்படின்னா சபையில் டேஷ். சொல்லுங்க, டேஷ் இவர்கள் உண்டா அப்படின்னு என்ன அர்த்தம்? சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, ஞானவான்கள் உண்டா, ஞானம் உள்ளவர்கள் உண்டா, சபையில் இவர்கள் உண்டா அப்படின்னு வேத வசனத்தையும் நம்மையும் ஒப்பிட்டு என்ன செய்ய போகிறோம்? பார்க்க போகிறோம். எத்தனை பேர் பார்க்கலான்னு சொல்றீங்க? சரி, சகோதரர் முதல் ஒரு அழிலை சொல்லுங்கல்ல. சரி, சகோதரிங்க சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க போடுற அழிலை எப்படி இருக்குன்னா, இப்பவே ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி சொல்லி ஆசீர்வாதம் கூட சொல்லாம சீக்கிரம் அனுப்புங்கன்றது மாதிரி இருக்கு. வாரத்தில் ஒரு நாள் வந்து கொஞ்ச நேரம் தேவ சமூகத்தில் என்ன செய்கிறோம்? உட்காருகிறோம். சரி, நீங்கள் இப்போ தான் செய்திக்குள்ளே போகிற உடனே நீங்கள் என் செய்தியை பற்றி உங்களுக்கு தெரியும். 10 நிமிஷத்தில் 15 நிமிஷத்தில் என்ன செய்வேன்? பேசி. ஏன்னா திருவிருந்து ஆராதனை, அதனால் பயப்படவே வேண்டாம். 3 காரியம் இல்லைன்னா 4 காரியத்தை வேகமாய் சொல்ல போகிறேன். சொல்லுங்க, சபையில் இப்படிப்பட்டவர்கள் உண்டா? இப்படிப்பட்டவர்கள். சரி, பக்கத்தில் கேளுங்க, சபையில் நீங்க யாரா இருக்கிறீங்க? சொல்லுங்க, சத்தமா கேளுங்க. சபையில் யாரா இருக்கிறீங்க? சொல்லுங்க, யாரா இருக்கிறீங்க? இன்றைக்கு இதுதான் செய்தி. சபையில் இப்படிப்பட்டவர்கள் உண்டா அப்படின்னு பைபிளோடு ஒப்பிட்டு பார்க்க போகிறோம். இதை ஒப்பிடும் போது நீங்க யார் அப்படின்னு பைபிள் நேராக உங்களோடு என்ன செய்யும்? பேசும். என்னோடு என்ன செய்யும்? பேசும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சரி, முதலாவதாக நீதிமொழி 4ஆம் அதிகாரம் 11-12 எடுத்து வாசித்து பாருங்க. ஞான மார்க்கத்தை நான் உனக்கு போதித்தேன், செவ்வையான பாதைகளிலே உன்னை நடத்தினேன். நீ அவைகளில் நடக்கும்போது உன் நடைகளுக்கு இடுக்கண் உண்டாவதில்லை. நீ அவைகளில் ஓடினாலும் இடற மாட்டாய். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடையவர்களே,
முதலாவதாக நாம் இங்கே பார்க்கிறோம், ஞான மார்க்கத்தை நான் உனக்கு போதித்தேன். ஞான மார்க்கத்தை நான் உனக்கு. சபையில் ஓடி வருகிறோம், ஞாயிற்றுக்கிழமை ஆனா நமக்கு என்ன வேலையா இல்லை? நமக்கு என்ன வெளியே போகவா தெரியாது? வண்டி காரு எதுவுமே நமக்கு இல்லையா? எல்லாம் இருக்கு. ஆனால் இந்த நாளில் ஓடி தேவ சமூகத்தில் வருகிறோம் அப்படின்னா எதற்காய் வருகிறோன்னா, ஞானமுள்ள ஆண்டவர் தம்முடைய மார்க்கத்தை எனக்கு வெளிப்படுத்துவார். வேதம் அதைத்தான் சொல்லுகிறது, ஞான மார்க்கத்தை நான் உனக்கு என்ன செய்தேன்? போதித்தேன். அப்போ முதலாவதாக நான் சொல்லுவேன், போதனையை கேட்கிறவர்கள் ஞானவான்கள். சொல்லுங்க, போதனையை சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. சபையில் இருக்கிறவர்கள் ஞானவான்கள் அல்ல. சபைக்கு பைபிளை தூக்கிக்கிட்டு ஓடி வருகிறவர்கள் ஞானவான்கள் அல்ல. வந்த உடனே கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள் ஞானவான் என்று சொல்லல, சாட்சி சொல்லுகிறவர்களை சொல்லல, பிரசங்கிக்கிறவர்களை சொல்லல. வேதம் யாரை ஞானவான்கள் என்று சொல்லுகிறதுனா, போதனையை கேட்கிறவர்கள் யாரு, எப்படிப்பட்டவங்க? அவங்க தான் ஞானவான்கள். சபையில் அப்படி இருந்தீங்கன்னா சத்தம் ஒரு அழிலே சொல்லுங்க பார்க்கலாம். சரி, இனிமேல இருப்போம் அப்படின்றவங்க சத்தம் ஒரு அழிலே சொல்லுங்க பார்க்கலாம். சரி, ரொம்ப சந்தோஷம். யோசித்து பாருங்க, ஞான மார்க்கத்தை நான் உனக்கு போதித்து. இயேசுனுடைய ஊழியத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, அவருடைய ஊழியத்தில் அற்புதங்கள் இருந்ததா இல்லையா? அதிசயங்கள் இருந்ததா இல்லையா? சுகமாக்குகிற காரியங்கள் ஏராளம் இருந்தது. எத்தனையோ காரியங்கள் ஆண்டவர் செய்தார். ஆனா அதே இயேசு கிறிஸ்துனுடைய ஊழிய நாட்களில் பிரசங்கத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, அவர் பிரசங்கிக்கிறவராக இருந்தார். சொல்லுங்க, எப்படி இருந்தார்? பிரசங்கிக்கிறவராக இருந்தார். அதே ஆண்டவர் கடிந்து கொள்ளுகிறவராக இருந்தார். சொல்லுங்க பார்க்கலாம், கடிந்து கொள்ளுகிறவராகவும் இருந்தார். அதே இயேசு தன்னுடைய ஊழிய நாட்களிலே உபதேசிக்கிறவராகவும் இருந்தார். ஊழிய நாட்களில் எப்படி இருந்தார்? உபதேசிக்கிறவராகவும் இருந்தார். அதே இயேசு ஊழிய நாட்களிலே போதிக்கிறவருமாயிருந்தார். ஒரு ஆளிலே சொல்லுங்க பார்க்கலாம். அவருடைய போதனை அற்புதமா இருக்கும். அவர் பேசுகிற வார்த்தை கேட்கிற மக்களுக்கு அற்புதமா இருக்கும். இன்னும் கொஞ்சம் கூட பேச மாட்டாரா? இன்னும் கொஞ்ச நேரம் பேச மாட்டாரா? நாட்கள் கடந்து போகிறது தெரியாதபடி அப்படியே மெய்மறந்து உட்காருகிற அளவுக்கு அவர் போதனைகளை போதிக்கிற ஒரு நல்ல தேவனா இயேசுவாக இருந்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எனவே தான் ஒரு ஐஸ்வர்யமுள்ள ஒரு வாலிபன் இயேசுவிடத்தில் வந்தபோது மிக அழகான ஒரு வார்த்தை சொன்னா, நல்ல போதகரே என்று சொன்னா. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சந்தோஷமா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான கர்த்தருடையவர்களே, நான் தாழ்மையா சொல்லுகிறேன், முதலாவதாக ஆண்டவர் யார் அப்படின்னா போதிக்கிறவராக இருந்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இரண்டாவது, சங்கீதம் 119 100 எடுத்து வாசித்து பாருங்க. 119 100. உம்முடைய கட்டளைகளை நான் கை கொண்டிருக்கிறபடியால் முதியோர்களை பார்க்கிலும் ஞானம் உள்ளவனாய் இருக்கிறேன். சரி, இப்ப என்ன சொல்றாரு சங்கீதக்காரன் தாவீது? உம்முடைய கட்டளைகளை அல்லது வேதத்தை நான் கை கொண்டபடியால் முதியோரை பார்க்கிலும் நான் யாராயிட்டேன். அப்ப ஞானம் எங்க இருக்கு அப்படின்னா சொல்லுங்க பார்க்கலாம், சத்திய வேதத்தில் இருக்கிறது. மூன்றாவதாக நீதிமொழி 1:7 எடுத்து வாசித்து பாருங்க. நீதிமொழி 1:7. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள். மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை. பாருங்க, சபையில கர்த்தருடைய போதனை போதிக்கப்படுகிறது. கர்த்தர் தம்மை நாடுகிற நேசிக்கிற ஜனங்களை தம்முடைய போதனையினால் ஆண்டவர் வெளிப்படுகிறார். அந்த வசனத்தை போடுங்க. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயப்படுகிறது தான் ஞானத்தினுடைய ஆரம்பம். ஆனா மூடர் என்ன செய்கிறாங்கன்னா, ஞானத்தையும் அவருடைய போதகத்தையும் என்ன செய்கிறாங்களா? அசட்டை பண்ணுகிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான கர்த்தருடையவர்களே, அப்ப கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தினுடைய ஆரம்பம். அடுத்து ஞானம் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்னா நீதிமொழி 8:33 வாசித்து பாருங்க. 8:33. நீங்கள் புத்தியை கேட்டு ஞானம் அடையுங்கள், அதை விட்டு விலகாதிருங்கள்.
கேளுங்கள். நீங்கள் புத்தியை கேட்கணும். எதை கேட்கணும் சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமா சொல்லுங்க. எதை கேட்கணும்? புத்தியை கேட்கணும். சபையில புத்தி இல்லாதவர்களுக்கு என்ன சொல்லப்படுகிறது? வசனத்தின் மூலமாக புத்தி சொல்லப்படுகிறது. அப்ப சொல்லப்படும் போது அந்த புத்தியை என்ன செய்யணும்? கேட்கணும். சில பேர் வந்து ஜெப குறிப்பு கொடுப்பாங்க. நான் ஒருவருக்கு 3 லட்சம் வாங்கி கொடுத்தேன். இப்போ போய் கேட்டால் அவங்க தரமாட்டேன்னு சொல்கிறாங்க. சொல்லி 5 வருஷம் ஆச்சு, 7 வருஷம் ஆச்சு. இதற்காக என்ன செய்யுங்க? ஜெபிங்க. இப்போ இவங்களை பார்த்து நம்ம என்ன சொல்லுவோம்? ஒன்று உங்ககிட்ட இருந்தால் கொடு, உங்ககிட்ட இல்லை நீ போய் இன்னொருத்தர்கிட்ட என்ன செய்வாங்களா? வாங்கி கொடுத்தாங்களா? அவன் வாங்கி அடிச்சுட்டு வாயில் போட்டு போயிட்டான். இப்போ இவங்க வந்து ஊழியக்காரங்கள்கிட்ட வந்து ஜெபக்குறிப்பு மேலே ஜெபக்குறிப்பு எழுதி இதற்காக ஜெபம் பண்ணுங்க. அப்போ புத்தி இல்லாத சில நேரங்களில் செயல்படுகிற காரியத்திற்கு ஊழியக்காரங்க வசனத்தின் மூலமாகவோ அல்லது தனிப்பட்ட அன்பின் நிமித்தமாகவோ அவர்களுக்கு புத்தி சொல்வதாக ஒரு வார்த்தை சொன்னா உடனே அதை என்ன செய்யணும்? கேட்கணும். ஆனால் இவங்க என்ன செய்ய மாட்டாங்களா? கேட்க மாட்டாங்க. அப்போ நீங்கள் புத்தியை கேட்டு ஞானம், அப்போ புத்தியை கேட்கிறவர்களிடத்தில் என்ன இருக்கிறது? ஞானம் இருக்கிறது. ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். சரி, இப்போ தான் நாம் இப்படிப்பட்டவங்க சபையில் இருக்காங்களான்னு பார்க்க போகிறோம். சரியா? முதலாவதாக சங்கீதம் 107:43 வாசிங்க. சீக்கிரம். சங்கீதம் 107:43 வாசிங்க. எவன் ஞானம் உள்ளவனோ அவன் இவைகளை கவனிக்க கடவன். ஞானவான்கள் கர்த்தருடைய கிருபைகளை உணர்ந்து கொள்வார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சபையில இப்படிப்பட்டவர்கள் உண்டா, இருக்கிறார்களா அப்படின்னா சொல்லுங்க பார்க்கலாம். இருக்கிறாங்கன்னா அவங்க யாரு அப்படின்னு வேதம் சொல்லுது. ஞானவான்கள் கர்த்தருடைய கிருபையை உணர்ந்து கொள்வாங்களாம். சபையில ஞானவான்கள் கூட்டம் இருக்கு பார்த்தீங்களா? அவங்க எதை உணர்வாங்கன்னா சொல்லுங்க பார்க்கலாம், கர்த்தருடைய கிருபையை உணர்ந்து கொள்வாங்களாம். அருமையான கர்த்தருடையவர்களே, அவங்க எப்படி உணர்வாங்க? நான் சபைக்குள்ள வந்தது தேவனுடைய, சத்தமா சொல்லுங்க, தேவனுடைய, இன்னும் சத்தமா சொல்லுங்க, தேவனுடைய கிருபை. நான் சபையில இவ்வளவு காலம் இருப்பது, அந்த உணர்வு, இவ்வளவு காலம் சபையில நான் இருப்பது, பின்மாற்றம் அடையாம மற்றவங்க வெளியில போனது போல நான் போகாம இவ்வளவு காலம் சபையில இருப்பது தேவனுடைய கிருபை. நான் இதுவரையும் சத்தியத்தை அறிந்தது தேவனுடைய கிருபை. இந்த சத்தியத்தின் மூலமாக நான் விடுதலையாக்கப்பட்டனே, அது தேவனுடைய கிருபை. உணர்வாங்க. நான் இப்ப ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பது தேவனுடைய கிருபை. நான் எல்லா நன்மை உடையவனாய் பெற்று அனுபவிப்பது தேவனுடைய கிருபை. நான் உருவாக்கப்பட்டது, நான் உயர்த்தப்பட்டது, நான் ஊழியம் செய்வது, சொல்லுங்க பார்க்கலாம், எல்லாம் வாக்குத்தத்தங்களை பெற்றது, வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறது, எல்லாமே தேவனுடைய கிருபை. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்ப ஞானவான்கள் கர்த்தருடைய கிருபையை என்ன செய்வாங்களா? சபையில வந்தா அவங்க என்ன சாரி கட்டி இருக்காங்க, இவங்க என்ன ட்ரெஸ் போட்டு இருக்கிறாங்க, இவங்க முகம் எப்படி இருக்கு இன்னைக்கு, அவங்க அதை பார்க்க வரமாட்டாங்க. சொல்லுங்க பார்க்கலாம். சபைக்குள்ள வந்த உடனே நான் வந்தது கிருபையப்பா, இந்த சத்தியத்தினால விடுதலையாக்கப்பட்டது கிருபை ஆண்டவரே. மிருக குணமாய் இருந்த குணம் மாறினது கிருபை. வறுமையில் இருந்த என்ன வளமாய் மாற்றினது கிருபை, என்னை உயர்த்தினது கிருபை அப்படின்னு சொல்லி ஞானவான்கள், சபையில ஞானவான்கள் இருந்தாங்கன்னா கர்த்தருடைய கிருபையை என்ன செய்வாங்களா? உணர்ந்து கொள்வாங்க, நினைப்பாங்க, அதை உணர்வு அடைவார்கள். தாவீது பாருங்க, சங்கீதம் 63:3 வாசிங்க. 63:3. ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது, என் உதடுகள் உம்மை துதிக்கும். ஜீவனை பார்க்கிலும், தாவீதுக்கு தன்னுடைய ஜீவனை பார்க்கிலும் எது பெருசா இருந்ததா? சொல்லுங்க. என் ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது. அந்த கிருபை உணர்ந்தான் அவனுக்கு ஒரு உண்மை தெரியுது, என் ஜீவனை விட கிருபை மேலானது.
86ஆம் சங்கீதம் 13ஆம் வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்க. 83:16. நீர் எனக்கு பாராட்டின உமது கிருபை, நீர் எனக்கு பாராட்டின உம்முடைய கிருபை பெரியது பெரியதப்பா. எப்படி உணர்ந்து சொல்றான்? நீர் எனக்கு பாராட்டினீரே, அந்த கிருபை பெரியது. அது மாத்திரமல்ல, 36ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தில் சொல்லும் பொழுது, தேவனே உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையா இருக்கப்பா. அந்த கிருபை அருமையா இருக்கிறதுனால இந்த தேசத்துல வாழுகிற மனுபுத்திரர்கள் எல்லாரும் உமது செட்டையின் நிழலிலே வந்து என்ன செய்கிறாங்க? அடைகிறார்கள் என்று சொல்லி கிருபையை குறித்து அவன் உணர்ந்து எழுதுகிறதை நாம் சங்கீதத்தில் பல இடத்தில் பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. 15:10. ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவா இருக்கவில்லை. அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது. பவுல் சீஷர்களை போல இயேசுவை பின்பற்றினவன் இல்லை. இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்து பரமேறி போன பின்பு அதன் பின்பு ஒளியில்தான் இயேசுவை சந்தித்து ரட்சிக்கப்பட்டவர். ஆனா அப்போஸ்தலர்கள் செய்த ஊழியத்தை விட, அதாவது இயேசுவோடு இந்த சீஷர்கள் செய்த ஊழியத்தை விட பெரிய ஊழியத்தையும் பிரதானமான ஊழியத்தையும் செய்தது யாருன்னா இந்த பவுல். அதனால அவனுக்குள்ள ஒரு சின்ன ஒரு மன நெருடல் ஒன்று இருந்தது. என்னன்னா, அவர்கள் அப்போஸ்தலர்களா, நான் அதிகம், அவர்களை விட நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அவர்களை விட நான் அதிகமாய் கண் விழித்தவன் அப்படின்னு சொல்லி சீஷர்களோடு ஒப்பிட்டு இவர்களை விட நான் இன்னும் அதிகமா ஊழியம் செய்தேன் எல்லாம் சொல்லிட்டு கடைசியில் முடிக்கும் போது, நான் அல்ல, எனக்குள்ள இருந்த தேவ கிருபையே அப்படி செய்தது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப பாருங்க, எவ்வளவு பெரிய அற்புதம் அடையாளம் செய்தாலும் அவன் உள்ளம் சொல்லுது, நான் அல்ல, எனக்குள்ள இருந்த தேவ கிருபை. அதுதான் வேதம் சொல்லுது, ஞானவான்கள், சபையில் இருக்கிற ஞானவான்கள் கர்த்தருடைய கிருபையை என்ன செய்வாங்களா? உணர்ந்து கொள்ளுவாங்க. எத்தனை பேர் உண்மையா இந்த ஆராதனை வேளையில் உண்மையா தேவ சமூகத்தில் வந்து நான் உயர்த்தப்பட்டு இருப்பதும், இந்த அளவுக்கு நான் ஆசீர்வாதமாக இருப்பதும், இவ்வளோ பெரிய ரட்சிப்பை நான் பெற்றிருப்பதும், என் சரீரத்தில் நான் விடுதலை ஆகி இருப்பதும், என் ஜாதி ஜனங்கள் மத்தியில் தலை நிமிர்ந்து நடப்பதும் தேவனுடைய கிருபை 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 அப்படின்றவங்கள நல்ல ஜோரா கையை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. உங்களை தான் வேதம் ஞானவான்கள் என்று சொல்லுகிறது. இந்த கிருபைகளை உணர்கிறவர்களை தான் ஞானவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இரண்டாவது, சபையில் இவர்கள் சொல்லுங்க உண்டா? சபையில் இவர்கள் உண்டா? முதல்ல இவங்க யாரு? அவங்க ஞானவான்கள். யாரு? உணர்கிறவங்க. இரண்டாவது, இவங்க இருக்கிறாங்களா அப்படின்னு பார்க்க போகும். நீதிமொழி 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க. நீதிமொழி 9:8 வாசிங்க. பரியாசக்காரனை கடிந்து கொள்ளாதே. பரியாசம் பண்ணுங்க. சபையில பாத்தீங்கன்னா பரியாசம் பண்ணுவதற்கே இருக்கிற ஒரு பரிசேய கூட்டம் இருக்கும், ஒரு சதுசேய கூட்டம் ஒன்று இருக்கும். இயேசு எங்க உட்கார்ந்தாலும் மாறாம ஒரு பக்கத்துல வந்து நின்றுடுவானுங்க. மலை மேல ஏறினா கூட ஏறிடுவானுங்க. வனாந்தரத்துக்கு போனா அங்கேயும் வருவானுங்க. எங்க போனாலும் வந்துடுவானுங்க. ஆனா என்ன பண்ணுவானுங்கன்னா, என்ன பண்றாரு, அவர் என்ன பண்ணும்போது அவரை நம்ம என்ன செய்யலாம்? குற்றப்படுத்தலாம், பரியாசம் பண்ணலாம், அவமதிக்கலாம், கேலி பண்ணலாம். இதுக்குன்னே ஒரு கூட்டம். இது இயேசுனுடைய ஊழியத்தில் இயேசுவுக்கு மட்டும் அல்ல, இந்த பெராக்கா ஊழியத்திலையும் ஏராளமான பரியாசக்காரர்கள். சொல்லுங்க, பரிசேய ஆவி, சதுசேய ஆவி. இந்த நாட்கள்ல அதுக்கு தான் ஜோம் பண்ணி எல்லாம் கட்டிட்டு இருக்கிறோம். யோசித்து பாருங்க, அது சபைக்குள்ள இயேசுனுடைய ஊழிய நாட்களில் இருந்தது. மோசேனுடைய இஸ்ரவேல் சபைக்குள்ள இருந்தது. இன்றைக்கு பெராக்கா திருச்சபையிலும் இருக்கும், வெளியில் இருக்கிற எல்லா சபைகளிலும் இந்த ஆவி என்ன செய்யும்? அதிகமாகவே இருக்கும். பரியாசக்கார், இப்படிப்பட்டவனை வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? இவனெல்லாம் நீ கடிந்தே கொள்ளாத. இப்படிப்பட்டவனெல்லாம் நீ என்ன செய்யாத? சட்டம் பண்ணாத, அவனை கடிந்து கொள்ளாத. அவன் உன்னை பகைப்பான். அவன் உன்னை என்ன செய்வான்? உன்னை பகைப்பான். நீ அவனை போய் கடிந்து கொண்டா உன்னை உடனே என்ன செய்வான்?
பம்புக்கு எழுப்பான், சண்டைக்கு எழுப்பான், பகைப்பான். ஞானம் உள்ளவனை கடிந்து கொள். ஞானமாய் சபையில ஞானமாய் இருக்கிற ஒரு கூட்டம் உண்டு. அந்த ஞானவானை கடிந்து கொள், அவன் உன்னை நேசிப்பான். அவன் உன்னை நேசிப்பான். கரங்களை வைத்து சத்தம் ஒரு வழியில சொல்லுங்க பார்க்கலாம். நான் சுருக்கமா சொல்லுகிற இந்த கடிந்து கொள்ளுதல் எப்போ வருங்க? உங்களுக்கு 2 பிள்ளைங்க இருக்கு. ஒன்று 10 வயசு, ஒன்று 12 வயசு. சும்மா 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 சொல்லுங்க, சும்மா 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 பிள்ளைங்கள திட்டிகிட்டே கோவமா திட்டிகிட்டே இருப்பீங்களா? இல்லை பிள்ளைங்க தப்பு செய்யும் போது மாத்திரம் திட்டுவீங்களா? அப்போ உங்கள் குரல் தனியாக மாறும். இது வரைக்கும் எப்படி கூப்பிட்டுருப்பீங்கன்னா, செல்லமே பொங்கல் செய்துட்டேன் வா. அவன் காலேஜ் படிப்பாங்க, அவன் காலேஜுக்கு போவான். ஆனால் வீட்டில் இருக்கிற அம்மா என்ன சொல்லுதுமா, குழந்தை பிள்ளை அப்படின்னு தொட்டில் இருக்கிற மாதிரி, பொங்கல் செய்துட்டு சாப்பிட்டுட்டு போ, இந்த பாலை குடிச்சிட்டு போ அப்படின்னு சொல்லி அந்த குரல் எப்படி இருக்குன்னா இனிமையா இருக்கும். அதே புள்ள ஒரு சின்ன தப்பு செய்யும் போது அதே அம்மாவுடைய குரல், அப்பாவுடைய குரல் என்ன செய்யும் சொல்லுங்க? குரல் மாறும், தோரணை மாறும். உடனே அந்த கடிந்து கொள்ளுதல் எப்போ வரும்னா, பிள்ளை தப்பு செய்யும் போது தான் கடிந்து கொள்ளுவாங்க. சும்மா சும்மா கடிந்து கொண்டா நீங்க இங்க இருக்கிறவங்க இல்லை, 10ல் இருக்கணும். எங்க சும்மா சும்மா அப்படி இல்லை, தப்பு செய்யற நேரம். அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில சபைகளில் ஒரு சின்ன தப்புகள் நடக்கும்போது ஊழியர்கள் என்ன செய்வாங்க? கடிந்து கொள்ளுவாங்க. ஆவியானவரும் சபையில வசனத்தின் மூலம் என்ன செய்வா? உடனே இவங்களுக்கு என்னன்னா, அந்த கடிந்து கொண்ட உடனே அவங்க என்ன செய்வாங்கன்னா பகைப்பார்கள். யாரு? பரியாசக்கார. ஆனா ஞானம் உள்ளவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, நீ பண்ணது தப்பு, இதை செய்யாத அப்படின்னு அரட்டி அவங்கள மிரட்டி நிறுத்தினா அவங்க என்ன செய்வாங்களாம்? நேசிப்பாங்களாம். சந்தோஷமா வழியிலே சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து எல்லா இடத்திற்கும் 12 சீஷர்களை பேதுருவை தான் ரொம்ப முக்கியமா வச்சிருந்தார். இயேசுவுக்கு பேதுரு என்ன ஆண்டு சொல்லுங்க? ரைட் ஹேண்ட். எங்க போனாலும் பேதுரு தான் முன்னாடி நிற்பார். உடனே அவன்கிட்ட தான் சொல்லுவார், பாப்பா வலைய அந்த மீன் தூண்டில போடு. எதுனாலும் அவன் தான். இப்போ இந்த பேதுரு ஆண்டவர் இடத்த சொல்றான், உமக்காக என் ஜீவனை கூட என்ன செய்வேன். என்னென்னவோ சொன்னான், என்னென்னவோ பண்ணான். ஆனா ஒரு நேரம் வந்தது, ஆண்டவரை இவன் தீர்க்க தரிசனம் நிறைவேற போகிற காரியத்தை ஆண்டவர் சொன்ன உடனே, இப்போ இதெல்லாம் உமக்கு நேரிடக்கூடாது, இதெல்லாம் நடக்கவே கூடாது அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர் பேதுரை பார்த்து, அப்பாலை போ பேதுருவே, அப்பாலை போ பேதுருவே, அப்பாலை போ சாத்தானே அப்படின்னு என்ன சொன்னாரு சொல்லுங்க? இப்போ பேதுருக்கு கோபம் வந்திருக்கணுமா, வந்திருக்க கூடாதா சொல்லுங்க? கட்டாயம் வந்திருக்கணும். ஆனா அப்பாலப்போ சாத்தானே அப்படின்ற அந்த அளவுக்கு ஒரு தேவனுடைய தீர்க்க தரிசனம் என் வாழ்க்கையில் நிறைவேறுவதற்கு மாறாக எனக்கு ஒரு துர்போதனை கொடுக்கிறியே அப்படி என்று சொல்லி தேவ திட்டத்திற்கு விரோதமாய் ஆலோசனை கொடுக்கிறேன்னு ஆண்டவர் கோபம் வந்து, நீ பேசல, உனக்குள்ள இப்ப யார் பேசுறா? பிசாசு பேசுறதுன்னு ஆண்டவர் அப்பாலை போ சாத்தானே கடிந்து கொண்டா. அதோடு கோச்சிக்கிட்டு அவன் போனானா சொல்லுங்க, சாகர வரைக்கும், தலைக்கீழ சிலுவையில தொங்கி சாகர வரைக்கும் அந்த இயேசுவுக்காக இயேசுவை நேசித்து நின்றான். நான் சொல்லுவேன், அவன் தான் ஞானவான். சொல்லுங்க, அவன் தான் ஞானவான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து அற்ப விசுவாசியே அப்படின்ற யார? இப்ப உங்களை பார்த்து நான் சொல்றேன், ஒரு 4 பேர் முக்கியமான நபரை அற்ப விசுவாசியே, விசுவாசம் இல்லாம இருக்கிறியே அப்படின்னு சொன்னா உங்களுக்கு என்ன வரும் சொல்லுங்க? வருமா? யோசித்து பாருங்க. அற்ப விசுவாசியே அப்படின்ற எப்படி இருக்கும்? எல்லாருக்கும் மத்தியில் அற்ப விசுவாசியே அப்படின்னா எவ்வளோ இதுவா இருக்கும்? அருமையான கர்த்தருடையவர்களே, இயேசு பரிசேயரை என்ன செய்தார்? கடிந்து கொண்டார். விரியன் பாம்பு குட்டிகளே, பொல்லாதவர்களே என்ன ஆண்டவர் அவர்களை கடிந்து கொண்டார். நான் சொல்லுவேன், சபையில் கடிந்து கொள்ளப்படும் போது நேசிக்கிற ஒரு கூட்டம் இருக்கு,
கடிந்து கொள்ளப்படுகிற வேளையில் பகைக்கிற ஒரு கூட்டம் இருக்கு. இப்போ நீங்கள் எந்த கூட்டத்தில் இருக்கிறீங்கன்னு நீங்களே தீர்மானம் செய்துக்கோங்க. இன்னைக்கு சில பேர் தன்னிச்சை உடையவர்களாக, அவங்கள யாரும் எந்த மணி நேரம் வந்தாலும் ஏன் இவ்வளோ லேட்டாக வந்தேன்னு கேட்கக்கூடாது, எப்போ எழுந்து போனாலும் ஏன் இவ்வளோ சீக்கிரம் போன்னு சொல்லக்கூடாது, ஏன் கூட்டத்திற்கு வரலன்னு எதுவுமே கேட்கக்கூடாது. அப்படியே அவங்கள விட்டுடணும். ஆனால் கடிந்து கொண்டு நீலாம் ஒரு விசுவாசியா, நீ ஆராதனைக்கு வர்ற நேரம் ஆயுது அப்படின்னு சொல்லிட்டா உடனே என்ன வந்துடும்? கோபமும் பகையும் வந்துடும். நான் சொல்லுவேன், அப்போ நீ யார் இல்லை? ஞானவான் இல்லை. ஞானவான் என்ன செய்வான்? கடிந்து கொள்ளுதலை அவன் நேசிப்பானா. ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். சங்கீதத்தில் வாசிக்கிறோம், நீதிமான் என்னை கொட்டுவது என் தலைக்கு தலைவலியை உண்டாக்கும், குண்டு குண்டா வீங்க வைக்கும். அப்படியா இருக்கு? சொல்லுங்க, நீதிமான் என்னை கொட்டுவது என் தலைக்கு எண்ணெய் போல இருக்கும். ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். சரி, அப்போ இரண்டாவது நாம் பார்க்கிற போது கடிந்து கொள்ளுகிற வேளையில் ஒரு கூட்டம் என்ன செய்கிறாங்கன்னா பகைக்கிறாங்க. ஒரு சிலர் என்ன செய்வாங்கன்னா பின்மாற்றத்திலே போயிடுவாங்க. கடிந்து கொள்ளும் போது ஒரு கூட்டம் என்ன செய்யும்? பின்மாற்றத்திலே போயிடும். கடந்த காலங்களில் ஒரு சகோதரர், ஒரு குடும்பம், ஒரு கப்பல், அந்த போட்டு தொழில் செய்கிறவங்க, கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் முன்னேறி வந்தவங்க. ஒரு நாள் வந்த இது மாதிரி என் போட்டு மணலில் போய் சொருவிக்கிட்டு அப்படின்னா, மணலில் போய் சொருவிட்டு அப்படின்னா சும்மா சாதாரணமாக எடுக்க முடியாது. அது எல்லாத்தையும் பிச்சு எடுத்து உடச்சி எடுத்து தான் இன்ஜின் தனியாக எல்லாம் தனித்தனியாக பேர்த்து எடுக்கணும், இன்சூரன்ஸ் தான் கிளைம் பண்ணணும். நான் கேட்டேன், ஏன் எதனால ஆச்சு? எல்லா நாளும் நான் தான் போவேன், அன்னைக்கு ஒரு நாள் நான் போகல, வேலைக்காரங்களை அனுப்பிவிட்டேன், கொண்டு போய் தூக்கத்துலேயோ இல்லை குடிச்சிட்டு போனானுங்களோ தெரியல, கொண்டு போய் என்ன செஞ்சிட்டான்? சொரு மணலில் சொருவிட்டான் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் இன்சூரன்ஸு கிளைம் பண்ணி ஏதோ கொஞ்சம் வந்தது, அதை போட்டு கூட கொஞ்சம் அமௌண்ட்டு போட்டு அடுத்து ஒரு போட்டை வாங்கி ஜெபிக்க கூப்பிட்டார். போனேன், ஜெபிக்க போயிட்டு அப்போ சொன்னேன், இதையும் யார் கையில் என்ன செய்யாதீங்க, கொடுத்துடாதீங்க. ஒருவேளை உங்களால் போக முடியல கூட போட்டை நீ செய்யுங்க, நிறுத்திடுங்க, அதனால் பரவாயில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு ஜோம் பண்ணிட்டு வந்துட்டேன். ஒரு வருஷம் இருக்கும். ஒரு வருஷத்துக்கு பின்னாடி வந்துட்டு சொன்னால், இது போல் சுனாமி குவார்ட்டர்ஸ் வீடு 25,000 கொடுத்தா என்ன கொடுப்பாங்களா? உங்களுக்கு சொன்னாங்களா 25,000 கொடுத்தா ஒரு வீடு கொடுப்பான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். உடனே இவர் கிட்டத்தட்ட ஒரு 100 பேருக்கு மேலே இவருக்கு தெரிஞ்ச எல்லா சொந்தக்காரங்க எல்லார்கிட்டையும் காசை கலெக்ட் பண்ணி ஒரு ஆளுக்கிட்ட கொடுத்துட்டாங்க. அந்த ஆள் கவர்மெண்ட்டில் இருக்கிற சீலு, கவர்மெண்ட்டில் இருக்கிற எல்லாமே ஒரிஜினல் மாதிரியே காமிச்சு காசை வாங்கிட்டு கடைசியில் பார்த்தா அது ஒரு போலி. இவர் ஏமாத்த பார்த்துட்டார். இப்போ பல லட்சம் இப்போ இவர் கொடுக்கணும். யாருக்கு? யார் இடத்துலாம் வாங்கினாரோ இவர் கொடுக்கணும். என்னுடைய பழைய ஆஃபீஸில் உட்காந்துருக்கேன், இது பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. பழைய ஆஃபீஸில் உட்காந்துருக்கிறேன், இது போல் ஞாயிற்றுக்கிழமை முடிச்சுட்டு வந்த உடனே அவங்க மனைவி நின்னாங்க. அவர் வேறு யாரும் இல்லை, 2 பேர் தான் நின்னாங்க. அவர் பண்ணதை கேளுங்க பாஸ்டர் அப்படின்னாங்க. உடனே என்னன்னா இந்த மாதிரி இந்த சம்பவத்தை சொன்னாங்க. ஏற்கனவே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பெரிய பிரச்சனையிலேருந்து இப்போ தான் கொஞ்சம் மீண்டு வந்தது போல் இருக்குது. இப்போ இந்த ஒரு காரியம் திருப்பியுமா அப்படின்ட்டு நான் அவரை பார்த்து, என்னோட ஒரு 2-3 வயசு கூட இருக்கும், நான் அவரை பார்த்து கேட்டேன், உங்களுக்கெல்லாம் அறிவு இருக்காதா? உங்களுக்கெல்லாம் சொல்லுங்கள், நீங்கள் உங்களுக்கு வீடு வேணா வாங்கிக்கோங்க, மற்றவங்க பணத்தை போய் வாங்கி கொடுத்துட்டு இப்போ இத்தனை லட்சத்துக்கு என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கெல்லாம் அறிவு இருக்காதா? இல்லை இதை செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை என்கிட்ட கேட்கலாமே அப்படின்னு சொல்லி உரிமையோடு நான் என்ன பண்ணேன்னா அந்த வார்த்தையை சொல்லி நான் திட்டினேன். வேறு யாரும் இல்லை, அவரே ஒரு மனைவி தான், சபை மக்கள் மத்தியிலெல்லாம் இல்லை, அவ்வளோதான். அவரும் அதோடு கோச்சிக்கிட்டு போயிட்டார். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மனைவி இழந்து எல்லாம் இழந்து ஒன்றும் இல்லாமல் இன்றைக்கி இருக்கிறார். ஏன் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, சில பேர் கொஞ்சம் திட்டா கோவப்பட்டுட்டா உடனே என்ன செய்வாங்க? பின்மாற்றத்துக்கு போயிடுவாங்க. நீ பின்மாற்றத்துக்கு போகிறதுனால எனக்கு ஒரு இதோ கூட போகிறதோ குறைய போகிறதோ இல்லவே இல்லை. அருமையான கர்த்தருடைய ஏன் சொல்கிறேன்னா, சில நேரங்களில் கொஞ்சம் கடிந்து கொண்டா அவ்வளோதான், உடனே என்ன செய்வாங்கன்னா ஓடிடுவாங்க. எனக்கு தெரியும், இதே திருச்சபையில் ஆராதனை வேளையில் ரொம்ப ஆர்ப்பாட்டம் பண்ண அநேக வாலிப பிள்ளைங்க
நான் தனிப்பட்ட முறையில் அன்பாக பலமுறை சொல்லி கேட்காதவங்களாம் நான் பயங்கரமாக அடிச்சிருக்கிறேன். ஆனால் அவ்வளோ அடியை வாங்கிட்டு திரும்ப வந்து என்கிட்ட அடுத்த வாரம் இல்லை இடைப்பட்ட நாளில் வந்து பாஸ்டர் சாரி இனிமேல் நாங்கள் செய்ய மாட்டோம்னு சொன்ன பிள்ளைங்கள்லாம் இன்றைக்கி நல்ல நல்ல கம்பெனியில் நல்ல ஆசீர்வாதமாக இருக்கிறத இதே இடத்துல நான் பார்க்குறேன். ஆனால் இப்படி பண்ணி சில பேர் வந்து நம்ம கோபத்தில் கண்டித்து செய்யும்போது உடனே அவங்க பெற்றோர்கிட்ட சொன்ன உடனே அவங்க பெற்றோர் அந்த பிள்ளைங்களுக்கு ஏற்ற மாதிரி ஜால்ரா போட்டு போனவங்கள பார்க்குறேன். இன்றைக்கி எத்தனை பேர் தூக்கு போட்டு செத்துருக்கிறான், எத்தனையோ பேர் தூக்கு போட்டு, இன்றைக்கி ஆள் இல்லை, தூக்கு போட்டு எத்தனை பேர் செத்துருக்கிறான், விபத்தில் செத்துருக்கிறான். சபையில் இருக்க வேண்டிய இந்த ஆராதனையில் உட்கார வேண்டிய இல்லை. காரணம் என்னன்னா, கண்டிக்கிற நேரத்தில் பெற்றோர்களும் அதுக்கு வந்து கூட வந்து இசைவு கொடுத்து பிள்ளைங்க மேலே பாசன்னு கொடுத்து இன்றைக்கி பிள்ளையை இழந்தவங்க ஏராளம் பேர் உண்டு. நான் சொல்லுவேன், கண்டிக்கிற நேரம் உங்களால் முடியலையா, ஊழியர்கள் கண்டிக்கிறாங்கன்னு அமைதியாக இருங்க. ஏன்னா வேதம் என்ன சொல்கிறான், ஞானவானை கடிந்து கொள்ளும்போது அவன் நேசிப்பான். நீங்கள் கடிந்து கொள்ளும்போது உங்களுக்கு பாசம் வருதா இல்லை பகை வருதா? பக்கத்தில் கேளுங்க. பகை வருதுன்னு தான் என் காதில் விழுது. இன்னும் ஒரு சிலர் என்ன செய்வாங்க தெரியுமா, இப்படி கடிந்து கொள்ளும் போது வேறு சபைகளுக்கு என்ன செய்வாங்க, போயிடுவாங்க. வேற சபையில் பார்த்தீங்கன்னா வாங்க எப்போனாலும் வரலாம், எப்போனாலும் என்ன செய்யலாம், கடைசியாக வரலாம், முதல்ல என்ன செய்யலாம் போயிடலாம் அப்படின்ற சபையெல்லாம் இருக்குது. இங்கே வந்து இத்தனை மணி நேரம் உட்காரணும், அங்கே போனால் எப்போனாலும் போனால் யாரும் கேட்க மாட்டாங்க, எப்போ எழுந்து போனாலும் யாரும் கேட்க மாட்டாங்க. அப்போ இவங்களுக்கு எப்படி இருக்கும், வசதியாக இருக்கும். யோசித்து பாருங்க, இப்படி வேற சபையை இதற்காக தேர்வு செய்து போகிற கடிந்து கொள்ளுகிற நேரம் போகிற மக்கள் உண்டு. சிலரை கடிந்து கொள்ளும் போது என்ன செய்வாங்கன்னா, தன்னுடைய குற்றத்தை மறைப்பதற்கு, இதற்காக தான் திட்டினாரு அப்படின்றத மறைப்பதற்கு போய் புறங்கூறி சொல்லுவாங்க. பணக்காரங்களெல்லாம் பாஸ்டர் திட்ட மாட்டாரு, ஏழைங்களை தான் என்ன செய்வார், திட்டுவார். நிறைய காணிக்க கொடுக்குறவங்களெல்லாம் பாஸ்டர் என்ன செய்ய மாட்டார். நான் இது வரைக்கும் சொல்லுவேன், காணிக்க கொடுத்தவங்களும் கீழே தான் உட்கார வச்சுருக்கிறேன். யாராவது மேலே இருக்காங்களா சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆயிரமாய் கொடுத்தவங்களும் உண்டு, லட்சமாய் கொடுத்தவங்களும் உண்டு. எல்லாரும் உட்கார்ற இடத்துல தான் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஆனால் இவங்க குற்றத்தை மறைக்கிறதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, சொல்லுங்கள் பார்க்கலாம், போய் பாஸ்டர் என்ன செய்கிறாரு, பணக்காரங்களெல்லாம் அவர் எதுவும் கண்டுக்க மாட்டார். சரி போட்டோம். ஆனால் ஒரு கூட்டம் இருக்குது, அந்த கூட்டம் யாருன்னா, அவர் கடிந்து கொள்ளும் போது ஆண்டவரையும் அவருடைய வசனத்தையும் அவருடைய ஆலயத்தையும் அவருடைய ஊழியத்தையும் அவருடைய ஊழியர்களையும் இந்த சபையில் இருக்கிற ஐக்கியத்தில் உள்ளவர்களையும் அவர்கள் நேசித்து முடிவிலே கனம் பெற்றவர்களாயிருப்பார்கள், முடிவிலே கனம் பெற்றவர்களாயிருப்பார்கள். மூன்றாவது சுருக்கமாய் சொல்லுகிறேன், நீதிமொழி 11:30 சீக்கிரம் வாசிங்க. சபையில் இவர்கள் உண்டா, சீக்கிரம் வாசிங்க. நீதிமானுடைய பலன் ஜீவ விருட்சம், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி கொள்ளுகிறவன் ஞானமுள்ளவன். ஞானமுள்ளவன் யார், ஞானமுள்ளவன் யார்? இப்படிப்பட்டவர்கள் இருக்கிறார்களா அப்படின்னா, இப்ப வேதம் சொல்லுது, யார் ஞானவான்களா, ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி கொள்ளுகிறவன் யாரு, ஞானவான்களா. சத்தமோரலிலே சொல்லுங்க பார்க்கலாம், இன்னும் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப நீங்க உங்க மனசையே நீங்க கேள்வி கேளுங்க. இத்தனை வருஷம் சபையில வந்து நீங்க இருக்கிறீங்க, ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க, நல்லது. ஆனா உங்களால எத்தனை ஆத்துமா ஆதாயப்படுத்தப்பட்டு இருக்கிறது, எத்தனை ஆத்துமாவை நீ ஆதாயப்படுத்தி இருக்கிற அப்படின்றத உங்க மனசுல இருந்து நீங்களே கேட்டு பாருங்க. இப்போ அந்த கேள்விக்கு உங்க விடை என்ன, பதில் என்ன? ஒருவேளை எதுவுமே இன்னும் ஆதாயப்படுத்தலைன்னா நீ சபையில ஞானவான் அல்ல. நான் சொல்லவும் விரும்பல. ஆத்துமாவை ஆதாயப்படுத்துகிறவன் யாரு, ஞானவான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இன்னைக்கு சபையில பாருங்க, வருவாங்க, ஏதோ ஆராதனை முடிச்சு ஓடிடும், அப்படி அல்ல. ஒரு கூட்டத்தை பாருங்க, சபையில இருப்பாங்க, ஊழியத்தில் இருப்பாங்க, ஜெபிக்கிற ஐக்கியத்தில் இருப்பாங்க, ஊழியம் செய்கிற இடத்துல ஐக்கியத்தில் ஓடி வருவாங்க. இப்படி சபையில் ஆத்துமா என்று சொல்லி ஆத்துமாக்களுக்காய் பரிதபிக்கிற, ஆத்துமாவுக்காய் ஜெபிக்கிற, ஆத்துமாவை தேடி போகிற, ஆத்துமாவுக்காக உபவாசிக்கிற இப்படிப்பட்ட ஒரு கூட்டம் சபைகளில் இருக்கிறது. தன்னுடைய விருப்பம், தன்னுடைய ஜெபம், தன்னுடைய தாகம், தன்னுடைய ஏக்கம், தன்னுடைய பேச்சு எல்லாம்
ஆத்தும பாரம் கொண்டவர்களாய் சபைக்குள்ள இருப்பாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எங்க போனாலும், சொந்தக்காரங்களுடைய விசேஷத்திற்கு போனாலும், எந்த ஒரு திருமணத்திற்கு போனாலும், எப்படியாவது ஆண்டவருடைய நாமத்தை 2 பேருக்காவது என்ன செய்வாங்க? சொல்லிடுவாங்க. தான் ரட்சிக்கப்பட்ட வழியை சொல்லிடுவாங்க. ஆண்டவருடைய அன்பை குறித்து சொல்லிடுவாங்க. அந்த வார்த்தையை விதைத்து விட்டு வருவாங்க, விதையை. அருமையான கர்த்தருடையவர்களை நான் சொல்லுவேன், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிறவன் யாருன்னா ஞானவான். எப்படியாவது எங்கேயாவது சுவிசேஷத்தை சொல்லணும். அருமையான கர்த்தருடையவர்கள், நம்முடைய கிளச்சபை போதகர்ல ஒருத்தரை நாம பார்த்தேன். தன்னோட ஒரே ஒரு ஆளை கூப்பிட்டுக்கிட்டு அந்த ஸ்டேஞ்சரை எடுத்துக்கிட்டு கிராமம் கிராமமாய் போய் என்ன செய்கிறாருன்னா, சொல்லுங்க பார்க்கலாம், 4 பேர் நிற்கிற இடத்துல உடனே ஒரு பாட்டு, ஒரு சாட்சி, ஒரு ஜெபம், அப்படியே தூக்கிட்டு போய்கிட்டே இருக்கிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். சபை நடத்துறாரு, ஆனாலும் வெளியில போய் என்ன செய்கிறார்? தனியா கூட்டத்தை, பெரிய கூட்டத்தை கூட்டிட்டு இல்லை, தனியா போய். அருமையானவர்களை நான் சொல்லுவேன், ஞானவான்கள் யாருன்னா ஆத்துமாக்களை, புது ஆத்துமாக்களை சபையில கொண்டு வருகிறவங்க தான் யாரு? ஞானவான்கள். அடுத்து ஞானவான்கள் யார்? 4வது சொல்லி முடிச்சிடுறேன். நீதிமொழி 13:20 எடுத்து வாசிங்க. நீதிமொழி 13:20. ஞானிகளோடு சஞ்சரிக்கிறவன் ஞானம் அடைவான். ஞானிகளோடு கூட சஞ்சரிக்கிறவன் ஞானம் அடைவான். மூடருக்கு தோழனா இருக்கிறவனோ நாசமடைவான். நல்லா கவனிங்க. ஞானிகளோடு சஞ்சரிக்கிறவர்கள் என்ன ஆவாங்களா? சபையில் நீ யாரோடு சஞ்சரிக்கணும், யாரோடு கூட இருக்கணும் என்பதை நீ தேர்வு செய்யணும். ஜெபிக்கிறவர்களை பார்க்கணும், நல்ல ஊழிய வாஞ்ச உடையவர்களை பார்க்கணும், வேதத்தை அதிகமாய் நேசிக்கிறவர்களை பார்க்கணும், ஊழியர்களுக்காய் ஜெபிக்கிறவர்களை பார்க்கணும், நல்ல ஐக்கியத்தில் இருக்கிறவர்களை பார்க்கணும். அருமையான கர்த்தருடையவர்களே, இதெல்லாம் இல்லாத ஒரு கூட்டம் வந்தா போதும் போனா போதும்னு இருக்கும். ஆனா நீ ஞானவான்களோடு சஞ்சரிக்கிறவனா இருந்தா, இப்படிப்பட்ட ஆவிக்குரியவர்களோடு ஐக்கியம் வைத்திருந்தா நீ ஞானம் உள்ளவன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடையவர்களே, இன்றைய சபையில இப்படிப்பட்டவர்களை கர்த்தர் தேடிக்கொண்டு இருக்கிறார். முடிவாக நான் சொல்லுகிறேன், எஸ்தர் மிக மிக ஞானத்தோடு ஒரு விருந்து ஆயத்தப்படுத்தினார். ராஜாவும் ஆமானும் வந்தாங்க. ஆனா கொஞ்ச நேரம் பொறுத்து அந்த இடத்துலயும் எதையுமே பேசல. திரும்பவும் இன்னொரு விருந்து ஆயத்தப்படுத்தினா அந்த இடத்துல வரும் பொழுதுதான் அவள் ஞானமாய் காரியங்களை நகர்த்தினா. இப்பொழுது 127 தேசத்தின் யூதர்களுடைய அழிவும் காக்கப்பட்டது ஒரே ஒரு ஞானம் உள்ள ஒரு எஸ்தரினால. கரங்களை வைத்து சத்தம் ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஞானத்தோடு செயல்பட்டு ஆமானுடைய சதி ஆலோசனையை, சதி திட்டத்தை, தந்திரத்தை அழித்து நிக்கிரகமாக்கினார். இதற்கு காரணம் ஞானத்தோடு செயல்பட்டதினால. எஸ்தர் அல்ல, எஸ்தருக்குள்ள இருந்த ஞானம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சந்தோஷமாய் சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைய திருச்சபைகளில் இப்படிப்பட்டவர்கள் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதற்குரிய அபிஷேகத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார்.